கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இந்த இரண்டாவது நாளின் காலை பொழுதில் இந்த முதல் பகுதியிலே உங்களை சந்திப்பதில் கர்த்தர் தந்த பாக்கியத்துக்காக நன்றி दूसरे செலுத்துகிறேன். दिन की इस दूसरी सभा में परमेश्वर ने आप सबसे मिलने के लिए मौका दिया। मैं परमेश्वर का धन्यवाद देता हूँ। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இந்த வாய்ப்பை அருளின தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். इस मौके को दिए हुए परमेश्वर के लिए मैं धन्यवाद देता हूँ। இங்கே நமக்கு இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த அருமையான டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர் அவர்களுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். और इस कलीसिया के लिए पास्टर के लिए मैं भी धन्यवाद देता हूँ जिसने मुझे यहाँ पर बोलने का मौका दिया। மற்றும் இங்கே அமர்ந்திருக்கிற எல்லா தேவ ஊழியர்களை எல்லாருக்காகவும் நான் கர்த்தரை यहाँ पर बैठे हुए सारे प्रभु के सेवक के लिए मैं परमेश्वर के नाम से धन्यवाद देता हूँ। கூடி வந்திருக்கிற சபையார் யாவரையும் கூட நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. कलीसिया में बैठे हुए सारे विश्वासियों के लिए भी परमेश्वर के नाम से धन्यवाद देता हूँ। परमेश्वर आप सभी को आशीष करें। கர்த்தர் உங்களை இன்னதிகமாய் ஆயிரமாய் கோடியாய் பெருக பண்ணுவாராக. परमेश्वर आपको हजारों हजार बढ़ाएं। நாம் கடந்த நாளிலே நேற்று இரவிலே கர்த்தருடைய சில வார்த்தைகளே நாங்கள் தியானித்தோம். कल के दिन में हम लोगों ने परमेश्वर के कुछ वचनों को सीखा था। இந்த 3 நாள் இந்த ஜெப கூடுகையில இந்த கூட்டத்துக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவருடைய ஜீவனை குறித்து பேச வேண்டும் என்கிற தலைப்பை எனக்கு इस தந்தார். 3 दिन की सभा के लिए मैं जब प्रार्थना कर रहा था परमेश्वर ने मुझसे कहा अनंत जीवन के बारे में तुम्हें उपदेश देना है। ஒரு வார்த்தையை வாக்குத்தத்தமாக தேவன் அருளினார். और परमेश्वर ने प्रतिज्ञा के रूप में एक वचन को दिया। கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் कुलुस्सियों की किताब 3रा अध्याय அதனுடைய 4வது வசனத்தை நாம் வாசிப்போமேயானால் उसका 4था वचन को पढ़ेंगे। நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள் என்றதாய் அங்கே எழுதியிருக்கிறது. यहाँ पे लिखा है जब मसीह जो हमारा जीवन है प्रकट होगा तब तुम भी उसके साथ महिमा सहित प्रकट किए जाओगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। எல்லா மனிதரும் இந்த பூமியிலே வாழ்வது போல நாமும் இந்த பூமியிலே வாழ்ந்து जिस प्रकार கொண்டிருக்கிறோம். सारे मनुष्य यहाँ पर जीवन व्यतीत कर रहे हैं वैसे ही हमारा भी जीवन व्यतीत हो रहा है। எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கிறது, நமக்கும் கஷ்டங்கள் இருக்கிறது. सबके लिए दुख क्लेश है, हमारे लिए भी दुख कष्ट है। எல்லாரும் ஒரு நாள் இந்த பூமியில மரிக்கிறார்கள், நாமும் ஒரு நாள் இந்த பூமியில सभी लोग इस மரிப்போம். पृथ्वी में एक दिन मरते हैं, हम सभी भी एक दिन जो है मरेंगे। ஆனால் அவர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆன ஒரு வித்தியாசம் என்ன? लेकिन उन लोगों का और प्रभु के लोगों का अंतर क्या है? இங்கே எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து அவர் வெளிப்படுவார், அப்போது நாமும் வெளிப்படுவோம். यहाँ पर लिखा मसीह जो हमारा जीवन है वो जब प्रकट होगा तो हम भी उसके साथ महिमा में प्रकट होंगे। இந்த பூமியிலே ஒவ்வொரு மனிதனும் வாழும் பொழுது யார் யாரெல்லாம் இந்த தேவனை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறார்களோ, इस दुनिया में जो जो परमेश्वर को अपने जीवन में ग्रहण करते हैं, இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் ஜீவனாக எடுத்துக்கொள்கிறார்களோ, प्रभु यीशु मसीह को जो कोई अपने जीवन में अनंत जीवन के रूप में ग्रहण करता है அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் நடக்கிறது. उन लोगों के जीवन में एक कार्य होता है। அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை குறித்த நம்பிக்கை உள்ளவர்களாய் वो மாறுகிறார்கள். अपने जीवन के प्रति जो है निर्णय लेने वाले बनते हैं। இங்கே நாம் நம்மை கர்த்தரை ஜீவனாக எடுத்துக்கொண்டு வாழும்போது जब हम परमेश्वर को जीवन के रूप में ग्रहण करके जीवन को व्यतीत करते हैं ஒரு நாள் கிறிஸ்து வருவார். एक दिन मसीह आएगा। அவர் வரும் பொழுது அவரோடு கூட நாமும் மகிமையிலே வெளிப்படுவோம். वो महिमा में आएगा और हम भी एक दिन उनके साथ महिमा में प्रकट होंगे। இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. यही एक विश्वास है हर एक मसीह लोगों के जीवन में होने वाली बात। இந்த பூமியிலே நாம் வாழ்கிற வாழ்க்கை ஒரு நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. इस दुनिया में जो हम व्यतीत कर रहे हैं ये एक निरंतर जीवन नहीं है। ஆனால் நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியோடு
முடிந்து போகிறதும் இல்லை. लेकिन हमारा जीवन इस दुनिया में ही समाप्त होने वाला भी नहीं. இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. यहाँ के जीवन के बाद एक अनंत जीवन है. அதை வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. वो परमेश्वर का वचन हमें सिखाता है. அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது அவர்களுக்கு ஜீவனாக उस மாறுகிறது. अनंत जीवन पर विश्वास करने वाले हर एक के लिए वो जीवन बनकर आता है. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के लोगों, நாம் இந்த நாட்களிலே ஆவியானவர் சபையிலே நமக்கு தருகிற இந்த வார்த்தைகளை परमेश्वर की आत्मा जो कलीसिया में हमारे लिए वचनों को उपदेश को देता है, நாம் கண்ணும் கருத்துமாய் நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்வோமே उसको ஆனால் हमें बहुत ही ध्यान के साथ सावधानी पूर्वक अपने जीवन में हम ग्रहण करेंगे. கர்த்தர் தன்னுடைய வார்த்தையின்படி உங்களை மகிமையிலே எடுத்துக்கொள்ளும்படிக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவார். परमेश्वर अपने वचनों के आधार पर आपको महिमा में उठा लेने के लिए मदद करेगा. எத்தனை பேர் சந்தோஷமா कितने இருக்கிறீர்கள்? लोग आज खुश हैं? அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். हमारा परमेश्वर जल्दी ही आने இந்த वाला है. உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் அதை வெளிப்படுத்தி கொண்டே ये இருக்கிறது. दुनिया की सारी बातें उसको प्रकट कर रही है. இந்த வெளிப்படுத்துகிற நேரத்தில் தான் கர்த்தர் சபையிலும் இந்த வார்த்தைகளை பேசுகிறார். ये सारी बातें प्रकट होने के समय में ही परमेश्वर कलीसिया में अपने वचनों को भी साथ साथ देता है. ஏற்கனவே நான் நேற்று தினத்தில் சொன்னது போல जैसे मैंने कल आप लोगों को बताया था, நேற்று தினத்தில் வராதவர்களும் அறிந்து கொள்வதற்காக कल के दिन जो नहीं आए थे वो लोग भी सीखने के लिए நான் சில வார்த்தைகளை நேற்று தினத்தில் உள்ளதை ஞாபகப்படுத்த कल के விரும்புகிறேன். कुछ वचनों को मैं आप लोगों के लिए स्मरण दिलाता हूँ. நாம் இங்கே கவனிக்கலாம். यहाँ पर आप ध्यान दीजिएगा. நாங்க நேற்று தினத்திலே பார்க்கும் பொழுது நித்திய ஜீவனை உனக்கு அளிப்பேன் என்கிற வாக்கு தத்தத்தை தேவன் தந்திருக்கிறார். परमेश्वर ने वाचा किया था कि मैं अनंत जीवन को तुम्हारे लिए दूंगा. 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமேயானால் पहले यूहन्ना की किताब 2 अध्याय 25वां वचन को पढ़कर देखिए. அங்கே தேவன் ஒரு பிரதானமான வாக்கு தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். परमेश्वर ने वहां पर हमारे लिए एक महान प्रतिज्ञा को दिया है இந்த நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு தருவேன். कि अनंत जीवन को मैं तुम्हारे लिए दूंगा. இந்த நித்திய ஜீவனானது என்ன? ये अनंत जीवन क्या है? இதை நமக்கு யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் மிக தெளிவாய் उस காண்பிக்கிறது. अनंत जीवन के बारे में स्पष्ट रूप से यूहन्ना की किताब में बताया गया है. யோவான் 17:3 நீங்கள் வாசிப்பீர்களானால் यूहन्ना किताब 17 का 3 में आप पढ़कर அங்கே देखिए. இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. वहां पर इस प्रकार लिखा है, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். अनंत जीवन ये है कि वे तुझे एकमात्र सच्चे परमेश्वर को और यीशु मसीह को जिसे तूने भेजा है जाने. அப்படின்னா தேவனை ஒரு மனிதன் அறிந்து கொள்வது அவனுக்கு என்னவாக மாறுகிறதுனா ஜீவனாக மாறுகிறது. इसका मतलब यह है कि परमेश्वर को जानना, परमेश्वर को समझना वो उनके लिए अनंत जीवन बनता है. அல்லது இன்னும் நீங்கள் இன்னும் ஆழமாக நான் இதை சொல்ல या வேண்டுமானால் और भी गहराई से बताया जाए, நாம் தேவனை குறித்து எவ்வளவு அதிகமாய் அறிந்து கொள்ளுகிறோமோ जितना हम परमेश्वर के बारे में अधिक से अधिक जानने के शुरू करते हैं, அவ்வளவாய் தேவன் உங்களுக்குள் கூட்டி उतना ही சேர்க்கப்படுகிறார். परमेश्वर आपके भीतर प्रवेश करेगा. அல்லேலூயா. हालेलुया. நாம் தேவனை பெற்றுக்கொள்ளும்படி தேவனால் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஜனமாய் हम இருக்கிறோம். परमेश्वर के द्वारा चुने हुए हैं कि हम परमेश्वर को अपने जीवन में पाएं. தேவன் நம்மளை வெறுமையாய் படைக்கவில்லை. परमेश्वर ने खाली हम लोगों को सृष्टि नहीं की. ஆதியாகமம் புஸ்தகத்தில் முதலாவது நாம் பார்க்கும்போது उत्पत्ति की किताब में पहले हम लोगों ने देखा, அங்கே ஒரு ஜீவ விருட்சம் இருக்கிறது. वहां पर एक जीवन का वृक्ष है, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் और भले இருக்கிறது. बुरे के ज्ञान का वृक्ष है. ஆனால் தேவன் இந்த ஜீவ விருட்சத்தை மனிதன் புசித்து வாழ வேண்டும் என்று விரும்பினார். लेकिन परमेश्वर ने चाहा कि अनंत जीवन के वृक्ष के फल को मनुष्य खाएं. ஆனால் மனிதன் ஜீவ விருட்சத்தை புசிக்காமல் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசித்து பாவ மனிதனாய் மாறினான். लेकिन मनुष्य ने जीवन के वृक्ष के फल को नहीं खाया, भले बुरे के ज्ञान के वृक्ष को खाया और वो पापी बना. அதே ஜீவ விருட்சமாக இன்று கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே வந்தார். आज वही जीवन का वृक्ष रूपी प्रभु यीशु मसीह हमारे लिए इस पृथ्वी पर आया है. இயேசு கிறிஸ்து அவரே சொன்னார், यीशु ने कहा, நானே வழியாய் இருக்கிறேன், मैं ही मार्ग हूँ, சத்தியமாய் இருக்கிறேன், मैं ही सत्य हूँ, ஜீவனாக இருக்கிறேன். मैं ही जीवन हूँ. அவரிடத்தில் வரும் பொழுது
ஒரு மனிதன் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். उनके पास आने वाला हर एक व्यक्ति उस जीवन को प्राप्त करता है। அல்லேலூயா. हालेलुया। இந்த காரியத்தை தான் நாங்கள் நேற்று தினத்திலே इस தியானித்தோம். विषय पर ही हम सभी लोगों ने कल के दिन में सीखा था। அப்போ இந்த காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு அவர் எங்கு பயன்படுத்துகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, उस जीवन को हम सभी लोग प्राप्त करने के लिए परमेश्वर किस प्रकार हम सभी का प्रयोजन करता है। வெளிப்படுத்தின விசேஷத்துல 2ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது, प्रकाशित वाक्य दूसरा अध्याय का लास्ट वचन में आप देखिएगा, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானா, दूसरा अध्याय का 7 में पढ़कर देखें। அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு ஆண்டவர் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் 7 के பண்ணியிருக்கிறார். आखिर में लिखा है, जो जय पाए उसे उस जीवन के वृक्ष में से जो परमेश्वर के स्वर्गलोक में फल खाने को दूंगा। அல்லேலூயா. हालेलुया। ஆவியானவர் சபைகளிலே பேசிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर कलीसिया में बात करता है, இந்த ஆவியானவரோட சத்தத்துக்கு யார் கவனமாய் கேட்கிறார்களோ, लेकिन उस पवित्र आत्मा की आवाज को जो कोई ध्यान से सुनता है, அதை கேட்டு அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை திருப்பிக் கொள்கிறார்களோ, उसको सुनकर उसके आधार पर अपने जीवन को जो कोई बदलता है, அவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாறுவார்கள். वे लोग जयवंत पुरुष बनेंगे। நம்ம இங்கே ஒரு 100 பேர் நம்ம இருக்கிறோம். अब मान लीजिए यहाँ पर 100 लोग बैठे हैं, இந்த 100 பேருமே ஆண்டவரிடம் திரும்ப வேண்டும் என்றுதான் தேவன் பேசுகிறார். ये 100 लोग परमेश्वर की ओर मुड़े, इसीलिए परमेश्वर की आत्मा कलीसिया में बात करता है। ஆனால் இந்த 100 பேரில் நீங்கள் எத்தனை பேர் உண்மையாக ஆவியானவன் சத்தத்துக்கு தன்னை செவி கொடுக்கிறீர்களோ, लेकिन इन 100 लोगों में से जो कोई परमेश्वर की आवाज के लिए सावधानी पूर्वक जो है ध्यान देते हैं, உங்களுக்குள் ஆவியானவர் பிரவேசிக்க ஆரம்பிப்பார். आपके अंदर वो पवित्र आत्मा प्रवेश करना शुरू करेगा। அந்த தேவனுடைய ஜீவனானது உங்களை தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்ற और ஆரம்பிக்கும். परमेश्वर का जीवन आपको परमेश्वर के स्वरूप में बदलना शुरू करेगा। நாம் எல்லாரும் அந்த பாவத்தில் விழுந்த மனிதர்கள், हम सभी लोग पाप में गिरे हुए मनुष्य हैं, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறோம். पाप से छुटकारा पाने के लिए तड़प रहे हैं। அதைத்தான் அங்கே ஜெயம் கொள்ளுகிறவன் என்று எழுதியிருக்கிறது. इसीलिए यहाँ पर वचन बताया है, அங்கே ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று அங்கே வெளிப்படுத்தல் 2:7 சொல்லப்பட்டிருக்கிறது. उन लोगों के लिए यहाँ पर वचन बताता है, जो जय पाए उसे उस जीवन के वृक्ष के फल को खाने दूंगा। அப்ப இந்த ஜெயம் கொள்ளுகிறவனாய் நான் மாறாமல் எனக்கு அதுல பங்கு கிடையாது. जब तक हम जयवंत पुरुष नहीं बनेंगे, हमें उस जीवन के वृक्ष का फल नहीं मिलेगा। அப்ப நான் எப்படி ஜெயம் கொள்வது? हम कैसे जयवंत को प्राप्त करें? நான் இந்த ஜீவனாகிய கிறிஸ்துவை எனக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. हम उस अनंत जीवन रूपी प्रभु यीशु मसीह को अपने अंदर ग्रहण करें। அவரை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? उनको हम कैसे प्राप्त करें अपने जीवन में? இந்த வேத வசனத்தின் மூலமாக நான் அவரை அறிந்து கொள்கிறேன். परमेश्वर के वचन के आधार पर, समझने पर और जानने நான் पर। அதற்கு ஒரு உதாரணம் சொன்னேன். उसके लिए मैंने एक उदाहरण भी बताया था। இயேசு கிறிஸ்து நம்முடைய மாதிரியாக இருக்கிறார். प्रभु यीशु मसीह हमारा आदर्श नमूना அவருடைய है। சின்ன வயதில் அவருடைய பெற்றோர்கள் என்னவா இருந்தாங்க அப்படின்னா மாதிரியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். और प्रभु यीशु मसीह जब बालक था, उनके माता पिता उनके लिए एक आदर्श नमूना थे। அந்த மாதிரியுள்ள வாழ்க்கை இயேசுவை அந்த அந்த இடத்துக்கு கொண்டு வந்தது என்பதை பார்த்தோம். माता पिता का नमूना जो है प्रभु यीशु मसीह को परमेश्वर की ओर लेकर आया। இயேசு கிறிஸ்து அங்க போதகர் நடுவில் உட்கார்ந்து அதை கவனமாய் வசனத்தை கேட்டார். அது அவருக்குள் வசனத்தை உற்பத்தி பண்ணி கொண்டே இருந்தது. और प्रभु यीशु मसीह रबियों के भी मध्य में बैठकर उनके उपदेश को ध्यान से सुनते थे, जो उनको जो है बहुत ही अच्छा एक व्यक्ति बनाया। இந்த காரியங்கள் அவரை 12 வயதிலேயே வேத வசனத்தை நன்கு அறிந்தவராக மாற்றியது. तो इस प्रकार बना कि 12 वर्ष में ही परमेश्वर के हर एक धर्मशास्त्र के हर एक वचनों को वो अच्छी तरह उपदेश देते थे। வசனத்தை கேட்டு 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 நடுவில் இருந்து அதை பற்றி அறிந்து கொண்டபடினால रबियों के साथ मध्य में बैठकर उनके वचनों को अच्छी तरह सुनकर 12 வயதில பிதாவினுடைய சித்தம் என்ன என்பதை தன்னால் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர் 12 வளர்ந்தார். वर्ष में ही पिता की इच्छा मुझ पर क्या है उसको अच्छी तरह जान लिया। பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के लोगों, நம் ஒவ்வொருவரையும் தேவன் நம்மீல் வைத்திருக்கக்கூடிய சித்தத்தை அறிய வேண்டுமானால் हम हर एक जन हम पर परमेश्वर की इच्छा क्या है जानना है, तो நாம் சபையோடு ஒன்றாய் இருக்க வேண்டும். हमें कलीसिया के साथ एक होकर रहना है। சபையில் தேவன் நமக்கு தருகிற வார்த்தைகளை கவனமாய் கேட்க வேண்டும். कलीसिया में परमेश्वर की आत्मा जो वचन देता है उसको ध्यान से
से सुनना கரங்களிலே है। தந்திருக்கிற இந்த வேத புஸ்தகத்தை கவனமாய் நாம் படிக்க हाथों வேண்டும். में दिए हुए धर्मशास्त्र के वचनों को ध्यान से पढ़ना है। இயேசு கிறிஸ்துவின் காலத்துல இது மாதிரி பிரிண்டட் பைபிள் கிடையாது. प्रभु यीशु मसीह के उस जमाने में हर एक के हाथ में धर्मशास्त्र नहीं थी, ஆனால் நமக்கு தேவன் நம்முடைய பாஷையிலே பிரிண்ட் பண்ணி தந்திருக்கிறார். लेकिन आज हर एक को अपने अपनी भाषा में प्रिंट करके दिया गया है। நாம் இதை கவனமாய் படிக்க इसको வேண்டியிருக்கிறது. हमें ध्यान से पढ़ना है। அப்ப நாம் படிக்கும் பொழுது இதை அறிந்து கொள்வோம். इसको हम जितना पढ़ेंगे उतना ही हम अच्छी तरह जान पाएंगे। கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடித்தேன். अंत में मैंने एक वचन को बोलकर समाप्त किया था कल। இந்த விஷயங்கள் எல்லாம் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. वो लूका के दूसरा अध्याय में दिया गया है। இதுல கடைசியில நான் ஒரு காரியத்தை சொன்னேன். उसमें से मैंने अंत में एक विषय बताया था। இயேசு கிறிஸ்து இவ்வளவு எல்லா காரியங்களை அறிந்து கொண்ட பிறகும் அவர் எங்க வாழ்ந்தார் அப்படின்னா அந்த பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து 30 வருடம் வாழ்ந்தார். प्रभु यीशु मसीह इतना सब कुछ जानने के बाद वो अपने माता पिता के अधीन में ही बना रहा। அந்த 30 வருட கீழ்ப்படிந்த வாழ்க்கை தான் அவருக்கு 3.5 ஆண்டுகள் பிரகாசமான ஊழியத்தை கொடுத்தது. 30 वर्ष तक वो अपने माता पिता के आज्ञाकारी बनकर रहा। वही जीवन उनके लिए महिमा में उनको प्रकट किया। தேவன் உங்களை வைத்திருக்கிற இடத்தில் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற வாழ்க்கை தான் நாளைக்கு உங்களை பிரகாசமான வாழ்க்கைக்குள் கொண்டு வர போகிறது. परमेश्वर जिस परिस्थिति में रखता है उस परिस्थिति में यदि आप अधीन बने रहेंगे वही आपको जो है महिमा में प्रकट இயேசு करेगा। கிறிஸ்து இந்த வாழ்க்கையை வாழ தன்னை அர்ப்பணித்த போது प्रभु यीशु मसीह ने अपने जीवन को इस प्रकार के परिस्थिति में जीने के लिए अर्पण किया। லூக்கா 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் இப்படியாக சொல்லுகிறது. लूका 2 का आखिरी वचन इस प्रकार बताता है, இயேசு கிறிஸ்து ஞானத்திலேயும் வளர்ச்சியிலேயும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். यीशु बुद्धि और डील डाल में परमेश्वर और मनुष्य के अनुग्रह में बढ़ता गया। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। இந்த காரியத்தை தான் நாங்கள் நேற்று தினத்திலே தியானித்தோம். इन सारी बातों को ही कल के दिन में हम लोगों ने सीखा था। ஆகவே இந்த நாளிலும் கூட தொடர்ச்சியாக சில காரியங்களை நாம் பார்க்க आज போகிறோம். लगातार उससे संबंधित और भी वचनों को देखेंगे। இங்க தேவனுக்குள் விருத்தி அடைகிற காரியத்தில் இருந்து நான் இதை தொடங்க விரும்புகிறேன். परमेश्वर के आत्मिक जीवन में उन्नति के विषय में आज हम लोग सीखेंगे। நாம் விருத்தி அடையும் பொழுது என்னென்ன காரியங்கள் நமக்குள் நடக்க ஆரம்பிக்கும். आत्मिकता में उन्नति होने पर हमारे जीवन में क्या क्या होगा। 1 பேதுருவின் புஸ்தகம் पहला पत्रस की किताब மன்னிக்கவும் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் क्षमा करेगा मत्ती रचित सुसमाचार 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 16वां अध्याय மத்தேயு 16:16 நாம் வாசிக்கலாம். 16 का 16 पढ़िएगा। मत्ती 16 का 16 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு 16:16 சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான் என்று எழுதியிருக்கிறது. यहाँ पर 16 का 16 में लिखा है, सिमोन पत्रस ने उत्तर दिया, तू जीवते परमेश्वर का पुत्र मसीह है। இங்கே உள்ள சம்பவத்தை நாம் எல்லாரும் வேதத்தை நாம் விசுவாசிகளான அப்படின்னா நம்ம எல்லாரும் வேதத்தை அறிந்திருக்கிறோம். हम सभी लोग एक अच्छे विश्वासी होने के खातिर 16 का 13 से लेके 20 तक का जो घटना यहाँ पर दिया गया है अच्छी तरह आप लोग जानते होंगे। இந்த பேதுருவினுடைய வாழ்க்கையில எப்படி விருத்தி அடைந்தார் என்பதை இங்கே காண்பிக்க यहाँ விரும்புகிறேன். पर बताया गया है कि पत्रस अपने जीवन में किस प्रकार उन्नति को पाया। பேதுரு நம்மை போல ஒரு சாதாரண மனிதர். पत्रस हम आपके समान एक साधारण मनुष्य था। அவர் வாழ்ந்த பகுதி பாத்தீங்கன்னா அது ஒரு கடற்கரை கிராமமா இருந்தது. वो समुद्री इलाके में रहने वाला व्यक्ति था। கலிலேயா பக்கத்துல உள்ளவங்களை பெரிய அளவுக்கு யாரும் மதிக்க மாட்டாங்க. गलील में रहने वाले लोगों के लिए ज्यादा आदर सम्मान नहीं दिया जाता அங்க था, பெரிய அளவு படிப்பறிவு இருக்காது. क्योंकि उन लोगों के बीच में ज्यादा पढ़ाई लिखाई नहीं थी। அதிகமான அவங்களை யாரும் சிட்டில இருக்கிறவங்க மதிக்க மாட்டாங்க. इसलिए शहर के लोग मतलब पढ़े लिखे जो नहीं होते हैं उनको वो सम्मान नहीं देते थे। ஆனால் இயேசு இவர்களை தன்னுடைய சீஷராய் இருக்கும்படி தெரிந்தெடுத்திருந்தார். लेकिन उन अनपढ़ों को परमेश्वर ने अपने चेला बनने के लिए चुना। இப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் எல்லார்ட்டையும் கேட்காரு, ஜனங்கள்லாம் என்ன யாருன்னு நினைக்கிறாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? अब प्रभु यीशु मसीह ने पत्रस से पूछा, लोग मुझे क्या समझते हैं और तुम मुझे क्या समझते हो। அல்லேலூயா हालेलुया। இப்போ எல்லாரும் கேட்டுட்டு இருக்கும்போது பேதுரு ஒருத்தரும் சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, நீங்க தான் வருகிறவரான மேசியான்னு சொல்றாங்க, இப்படி பல பேர் பல காரியத்தை சொல்றாங்க. सभी लोगों ने अपनी अपनी भाषा में प्रभु यीशु मसीह को बताया कि कोई आपको एलिया समझता है, कोई आपको भविष्यवक्ता समझता है, कोई आपको यिर्मयाह भविष्यवक्ता समझता है।
ஆனா இந்த பேதுருவுக்கு ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருந்தார். लेकिन परमेश्वर ने पतरस को एक अच्छा प्रकाशन दिया था. இவர் ஆண்டவரை பார்த்து சொன்னார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்னார். इसलिए समौन पतरस ने प्रभु यीशु मसीह को उत्तर दिया, तू जीवते परमेश्वर का पुत्र मसीह है. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के लोगों, நாம் ரொம்ப அதிகமா இந்த காரியத்தை நீங்க கவனிக்கும்படி आप விரும்புகிறேன். बहुत ही सावधानी से उस वचन को सुनिएगा. கர்த்தருடைய காரியத்தில் நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டுமானால், परमेश्वर के कार्यों में विषयों में यदि आपको दिन ब दिन आत्मिक उन्नति को पाना है, तो ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டுமானால், आत्मिक जीवन में यदि आप उन्नति को पाना चाहते हैं, நாம் तो நிறைய செய்திகள் கேட்கலாம், हम अनेक संदेश को सुन सकते हैं, நிறைய காரியங்களை அறிந்து கொள்ளலாம். अनेक कार्यों को आप जान सकते हैं. அது எல்லாம் நம்முடைய அறிவிலே இருக்கும். वो सब केवल हमारे बुद्धि और ज्ञान में बना रहेगा. ஒருவேளை நம்ம கிட்ட கேட்ட அதை குறித்து பேச தெரியும், और उसके बारे में यदि कोई व्यक्ति आपसे पूछे, आप उसका उत्तर भी दे सकते हैं. ஆனால் நீங்கள் உண்மையாய் கர்த்தரை பின்தொடர வேண்டுமானால், लेकिन वास्तव में परमेश्वर के पीछे आपको फॉलो करना है. எல்லா காலத்திலும் ஆண்டவருக்கு பின் செல்லுகிறவர்களாய் மாற हर வேண்டுமானால், परिस्थितियों में हर समय में परमेश्वर के पीछे यदि आपको चलना है, तो நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவை அப்படின்னா, हमारे जीवन में किस विषय की जरूरत है? தேவனிடத்திலிருந்து நமக்கு வெளிச்சம் தேவை. परमेश्वर के द्वारा, परमेश्वर से हमें वचन का प्रकाशन मिलना जरूरी है. வசனத்தை நான் டெய்லி ஒரு அதிகாரம் படிக்கிற பாஸ்டர் என்று சொல்லி நம்ம தேற்றிக் கொள்ளலாம். अपने आप के पीठ को नहीं थपथपा सकते हैं कि पास्टर हम हर एक दिन जो एक एक अध्याय पढ़ते हैं, நான் நிறைய நேரம் பைபிள் படிச்சிருக்கிறேன் அப்படின்ற திருப்தியில கூட நீங்கள் और இருக்கலாம். नहीं आप इस प्रकार के संतुष्टि में भी रह सकते हैं कि मैंने बाइबल को कई बार पढ़ लिया है. இது நல்லது, ये अच्छी बात है, இது ஆசீர்வாதம் தான். ये आपके लिए आशीष का विषय है. ஆனால் लेकिन இதற்கு இன்னும் மேலாக போக வேண்டிய தேவை हमें இருக்கிறது. आत्मिकता में और भी आगे बढ़ना जरूरी है. வசனத்தை நான் படிக்கிறேன், हम वचन को पढ़ते हैं, படிக்கிற வசனத்தில் இருந்து தேவன் என்னோடு சில வார்த்தையை பேசுவார். जिन वचनों को पढ़ते हैं उन वचनों के द्वारा परमेश्वर हमसे बात ஒருவேளை करेगा. நான் ஒரு அதிகாரம் படிக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்க. आप मान लीजिए एक अध्याय को आपने पढ़ा है, நான் படித்துக் கொண்டு வரும் பொழுது ஒரு வசனம் என்னுடைய கண்களில் இருதயங்களில் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். पढ़ते वक्त उन अध्याय में से एक वचन हमारे आंखों के सामने प्रकाशमय दिखेगा. இந்த பிரகாசம் யாருக்கு உண்டாகும்? ये प्रकाशन किसके लिए होता है? யார் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அறிந்து கொள்ள விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தான் जो உண்டாகும். अपने आप को परमेश्वर के सम्मुख में अपने आप को दीन बनाता है, उन्हीं के लिए वचन प्रकाशन देता है. இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவா சொன்னாரு. परमेश्वर ने साफ साफ बताया. அவர் தன்னுடைய சீஷர்கள் எல்லாரும் இருக்கும்போது ஒரு சிறு குழந்தையை தன்னிடமாய் அழைத்து கொண்டு சொன்னார், उनके सारे चेले बैठे हुए थे, परमेश्वर ने बच्चों को बुलाया. இந்த சிறு பிள்ளையை போல் நீங்க ஆகாவிட்டா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. उस बच्चे को बुलाकर कहा, जो कोई इस बालक के समान अपने आप को नहीं बनाएगा, वो परमेश्वर के राज्य में प्रवेश नहीं करेगा. தேவனுடைய வெளிச்சம் யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா, परमेश्वर का प्रकाशन उसी व्यक्ति को मिलता है. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெரியவர்கள் ஆனாலும் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறவர்களுக்கு தான் தேவனுடைய हम கிருபை अपने आप கொடுக்கப்படும். को इस दुनिया में कितना भी बड़ा व्यक्ति माने, या परमेश्वर में इस दुनिया में जितना भी बड़ा व्यक्ति बनाकर उठाए, लेकिन परमेश्वर के सम्मुख में अपने आप को दीन बनाना है. 1 பேதுரு 1:5 சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை கொடுக்கப்படுகிறது. पहला पत्रस 5:5 बताया गया है, जो कोई मन के दीन है उन्हीं को परमेश्वर का अनुग्रह मिलता है. இங்க பேதுரு சொல்லுகிறதை நீங்க கவனிக்க வேண்டும். यहाँ पर पत्रस ने कहा, ध्यान दीजिएगा, இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். यीशु मसीह को देखकर पत्रस ने कहा, तो जीवते परमेश्वर का पुत्र मसीह है. படிப்பறிவில்லாத ஒரு மனிதர், जबकि वो अनपढ़ व्यक्ति था பெரிய அளவுல ஒரு பெரிய ஒரு நாகரிகமான நபர்னு சொல்ல और முடியாது. उनके अंदर कोई ज्यादा नागरिकता या मतलब जानकारी भी नहीं थी, ஆனால் இவருக்குள் எப்படி இந்த வெளிச்சம் வந்தது? लेकिन उस व्यक्ति के अंदर कैसा ये प्रकाशन आया? நாம் பேதுருவை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். पत्रस के बारे में हम सभी लोग अच्छी तरह जानते हैं. பேதுரு இயேசு கிறிஸ்து அழைத்த போது எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றி வந்த நபராயிருந்தார். जब परमेश्वर ने पत्रस को बुलाया, वो अपना सब कुछ छोड़कर प्रभु यीशु मसीह के पीछे आया. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து யார் முன் செல்ல விரும்புகிறார்களோ அவர்களை தான் தேவன் வெளிச்சம் கொடுக்கிறார். जो कोई परमेश्वर की बुलाहट को, परमेश्वर की आवाज को सुनकर सब कुछ छोड़कर उनके पीछे आता है, उन्हीं के लिए परमेश्वर प्रकाशन देता है. இங்க இந்த நபருக்குள்ள ஒரு வெளிச்சம் ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறாரு. परमेश्वर ने उस व्यक्ति के अंदर प्रकाशन को दिया. என்ன அப்படின்னா, क्या दिया?
கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கக்கூடிய இவர் யார் என்றால் இவர் தேவனுடைய குமாரன். जो हमारे साथ साथ में है वो कौन है? परमेश्वर का पुत्र है। அவர் என்னை போல மனிதனாக தான் இருக்கிறார், वो हमारे समान एक व्यक्ति तो है, ஆனால் அவர் தேவன். लेकिन वो मसीह है। இதை பேதுரு பார்த்தார். इस सच्चाई को पतरस ने जाना। இந்த வெளிச்சத்தை அவர் பார்த்தபோது इस सच्चाई को जानने के बाद ஆண்டவர் அவருக்கு என்ன சொல்லுகிறார்ன்றது கவனிங்க. परमेश्वर ने उस पतरस को क्या उत्तर दिया, देखिए। நாம் தொடர்ந்து கீழே நீங்கள் வாசிப்பீர்களானால் आगे को आप पढ़कर देखें। இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். 17 में लिखा, यीशु ने उसको उत्तर दिया, हे सिमोन योना के पुत्र, तू धन्य है, क्योंकि मांस और लहू ने नहीं परंतु मेरे पिता ने जो स्वर्ग में है ये बात तुझ पर प्रकट की है। हालेलुया, 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 हालेलुया। நல்லா கவனிங்க. अच्छी तरह ध्यान दीजिएगा। இங்க பிதாவினுடைய வெளிப்பாடு இந்த பேதுருக்கு வருகிறது. पिता का प्रकाशन इस पतरस पर उतर कर आया। இந்த வெளிப்பாடு பேதுருக்குள்ள வந்தபோது ये प्रकाशन जब पतरस के ऊपर आया, பேதுரு என்னவாக மாறுகிறார் என்பதை நீங்கள் கவனிக்க पतरस வேண்டும். किस प्रकार रूपांतर होता है देखिए। 18ஆம் வசனம் சொல்லுகிறது, 18 में बताया गया है, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், मैं भी तुझसे कहता हूँ, நீ பேதுருவாய் இருக்கிறாய், तू पतरस है, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், मैं इस पत्थर पर अपनी कलीसिया बनाऊंगा, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. अधोलोक के फाटक उस पर प्रबल ना होंगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இங்க பேதுருவை பார்த்து ஆண்டவர் ஒரு ரெவலேஷன் சொல்றார். देखिएगा, पतरस को देखकर परमेश्वर उनको बताता है, பேதுரு, நீ ஒரு சின்ன கல்லாக இருக்கிறாய், हे पतरस तू एक छोटा पत्थर है, நீ ஒரு சின்ன கல், तू एक छोटा सा पत्थर है, வெளிப்பாடு உனக்கு வந்திருக்கிறது. तुम्हारे अंदर प्रकाशन आया है, இதுவரைக்கும் நீ ஒரு மண்ணா இருந்த, अब तक तू एक मिट्टी था, வெளிப்பாடு வந்த பிறகு நீ கல்லா மாறிடுறாய். जब प्रकाशन तुझ पर आया है तू पत्थर बन गया है। இந்த கல் எதற்கு பயன்பட போகிறது என்றால், ये पत्थर किस विषय के लिए प्रयोजन किया जाना है? என்னுடைய சபையை கட்டும்படிக்கு பயன்பட मैं इस पत्थर போகிறது. पर अपने कलीसिया को बनाऊंगा, इसलिए प्रयोजन किया जाना है। அல்லேலூயா. हालेलुया। பேதுருவை பிற்ப நாட்கள் ஆண்டவர் பயன்படுத்தினது நம்ம எல்லாருக்கும் தெரியும். और पतरस को आगे को परमेश्वर ने किस प्रकार प्रयोजन किया सभी लोग अच्छी तरह जानते हैं। பெந்தெகோஸ்தே நாள்ல பேதுருவை எடுத்து ஆண்டவர் பயங்கரமாக पेंटेकोस्त के दिन பயன்படுத்தினார். में परमेश्वर ने पतरस को लेकर बड़े बड़े सामर्थ्य कार्य को किए। சபைகளை உற்பத்தி பண்ணுகிற ஒரு பெரிய தேவ மனிதனாக அவரை மாற்றினார். अनेक कलीसिया को उत्पन्न करने वाला एक परमेश्वर का व्यक्ति बनाया। இப்போ பேதுருக்கு இங்க கிடைச்ச வெளிச்சத்தை அவருடைய நிருபத்தில் கொண்டு வருகிறதை நான் உங்களுக்கு காண்பிக்க पतरस जो விரும்புகிறேன். है इस प्रकाशन को पाकर, इस प्रकाशन को पतरस ने अपने अनेक पत्रियों में लिखा है। 1 பேதுருவின் புஸ்தகம் आप निकाल कर पढ़िएगा, पहला पतरस की किताब 2ஆம் அதிகாரம், 2 अध्याय, அதனுடைய 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமேயானால் அங்கே பேதுரு எழுதுகிறார். यहाँ 2 का 1 से पढ़कर देखिए, यहाँ पर पतरस ने लिखा है, இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால் என்று எழுதுகிறார். यहाँ पर लिखा है कि इस प्रकार सब प्रकार का, ஆண்டவரை ருசி பார்த்திருக்கிறவங்களுக்கு எழுதுகிறார். 2ஆம் அதிகாரம் सॉरी पहला पतरस 2 का यहाँ पे अनुवाद में 3रा वचन में लिखा गया है, क्योंकि तुमने परमेश्वर की कृपा का स्वाद चख लिया है। நம்ம எல்லாருமே ஏன் சபைக்குள்ள இருக்கிறோம்? हम यहाँ पर कलीसिया में क्यों बैठे हैं? ஏதோ ஒரு விதத்துல இயேசுவை ருசித்ததுனால தான். किसी ना किसी प्रकार परमेश्वर के उस स्वाद को चखने के कारण ही कलीसिया में बैठे हैं। ருசித்திருக்கிற நீங்க கர்த்தருக்குள்ள வளரணும்னா என்ன செய்யணும்ன்றது அங்க எழுதுகிறார். परमेश्वर के उस स्वाद को जो आपने चखा है, उसमें यदि आपको बढ़ना है तो சகல துர்க்குணத்தையும், सारे सब प्रकार के बैर भाव को, சகலவித கபடத்தையும், सब प्रकार के कपट को, வஞ்சகத்தையும், सब प्रकार के डहा को, பொறாமையையும், निंदा को, சகலவித புறங்கூறுதலையும், सब प्रकार के छल और चुगलियों को இதெல்லாம் ஒழிச்சிருங்க. दूर करना है। இத ஒழிச்சிட்டு दूर करके இந்த வேத புத்தகத்தை உங்க இருதயத்துல நிரப்புங்க. इस धर्मशास्त्र के वचनों को अपने मन में, हृदय में भरना है। இந்த உலகத்துல அநேக காரியங்கள் நாம் கற்றுக்கொள்வதற்கு इस வைக்கப்பட்டிருக்கிறது. संसार में अनेक बातें हैं जो हम उसको समझते हैं, जानते हैं, अपने मन में भरते हैं। வெளியில போனால் மொபைலை எடுத்தா பார்த்து கற்றுக்கொள்வதற்கு அநேக காரியங்கள் आप இருக்கிறது. बाहर जाते हैं, मोबाइल को देखते हैं, अनेक बातें सीखने को मिलती हैं। ஆனால் இந்த காரியங்கள் எல்லாமே என்னவா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, लेकिन ये सारी बातें किस प्रकार की हैं? இதற்குள்ளாக களங்கம் இருக்கிறது. इसके अंदर कलंक
कलंक भरा हुआ है। நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா आप अच्छी तरह ध्यान देकर दीजिएगा। கொஞ்ச நேரம் மொபைல் இருந்து பாத்துருங்க, आप थोड़ी देर मोबाइल को स्क्रॉल करके देखिएगा, அதுல ஒரு ஆட் வரும், उसमें जो है ऐड आएगा अर्थात विज्ञापन आएगा। நம்முடைய சிந்தையை கெடுக்கிற ஒரு காரியத்தை எங்க உள்ள வைத்து हमारे मन को बिगाड़ने वाली बातें उसमें भरी होंगी। நியூஸ் பேப்பர் எடுத்து நீங்க பாத்துட்டு आप இருப்பீங்க, खबरों को अर्थात न्यूज़पेपर को लेकर पढ़कर देखिएगा। நியூஸ் பேப்பர்ல நியூஸ் படிக்கிறது நல்ல விஷயம் தான், उसमें हम न्यूज़ को पढ़ते हैं, वो अच्छी बात है। ஆனா அந்த நியூஸ்க்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிந்தையை கெடுக்கிற ஒரு காரியத்தை எங்க लेकिन उसी பிசாசு வைத்திருக்கான். समाचार के पास में एक ऐसा विज्ञापन होगा जो हमारे मन को बिगाड़ेगा। எந்த காரியத்திலையும் களங்கம் இல்லாமல் இருக்கவே செய்யாது, ऐसी कोई भी बात नहीं है जो हमारे मन को कलंक करेगी नहीं। ஆனால் இந்த வேத வசனம் தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது। लेकिन परमेश्वर का ये धर्मशास्त्र वचनों से भरा हुआ है। இவர் சொல்லுகிறார், ये कहता है இது எல்லாத்தையும் நீங்க ஒளிச்சிட்டு இந்த களங்கம் இல்லாத பாலை நீங்கள் குடிக்க इस ஆரம்பியுங்கள்। प्रकार के गंदे स्वभाव को दूर करके नए जन्मे हुए बालक के समान आत्मिक दूध की निर्मल दूध की लालसा करो। எவ்வளவோ இதை நீங்கள் குடிக்கிறீர்களோ அவ்வளவாய் வளருவீர்கள்। जितना उस आत्मिक निर्मल दूध को पिएंगे उतना ही आत्मिक जीवन में हम बढ़ते நீங்கள் जाएंगे। வளரும் பொழுது ஒரு காரியம் உங்களுக்குள் நடக்க जब ஆரம்பிக்கும்। आप आत्मिक उन्नति में बढ़ेंगे आपके अंदर एक कार्य होना शुरू होगा। இங்க பேதுரு அங்க இயேசு கிறிஸ்து சொன்ன வெளிச்சத்தை என்னுடைய பெரிதாக்கத்தை இங்க எழுதுகிறார்। उस समय में जो पतरस ने प्रकाशन को पाया था उसका वर्णन यहाँ पर आगे को लिखा है पतरस ने। நீங்கள் 4வது வசனத்தை वो வாசிப்பீர்களானால், आप 4 में पढ़कर देखें। மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விளையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் என்று எழுதுகிறார்। वहाँ पे 2:4 में पतरस ने लिखा है, जिसे मनुष्यों ने तो निकम्मा ठहराया परंतु परमेश्वर के निकट चुना हुआ बहुमूल्य जीविता पत्थर है। அல்லேலூயா। हालेलुया। இயேசு கிறிஸ்து மூளை கல்லாக விளையேற பெற்ற கல்லாக அங்கே இருக்கிறார் என்று அவர் பார்த்தார்। वह पतरस ने इस प्रकाशन को पाया कि प्रभु यीशु मसीह एक बहुमूल्य जीविता पत्थर है जो वहां पर है। இந்த மூளை கல்லோடு சேருகிற கற்களும் இதை போல ஜீவனுள்ள கல்லாக மாறுகிறது। जो कोई इस बहुमूल्य जीविता पत्थर रूप यीशु मसीह के साथ मिलता है वो भी बहुमूल्य पत्थर बनता जाता है। कलीसिया आखिर में बनती है। 5வது வசனத்தை நீங்கள் आप கவனிப்பீர்களானால், 5 में आप आगे को पढ़कर देखें। இங்கே ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கு ஏற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள்। 2:5 में बताया गया, तुम भी आप जीवित पत्थरों के समान आत्मिक घर बनते जाते हो जिससे याजकों का पवित्र समाज बनकर ऐसे आत्मिक बलिदान चढ़ाओ जो यीशु मसीह के द्वारा परमेश्वर को ग्रहण है। அல்லேலூயா। हालेलुया। இயேசு கிறிஸ்து வெறுமனே எல்லாரையும் ரட்சித்துட்டு மனம் போல போங்கன்னு விடுகிறவர் அல்ல। परमेश्वर ने सबको बुलाकर उद्धार करके अपनी मन मर्जी में जियो परमेश्वर ने नहीं कहा। இயேசு கிறிஸ்து ஏன் நம்மை சபைக்குள் வைத்திருக்கிறார்? परमेश्वर हमें कलीसिया के अंदर क्यों लेकर आया है, क्यों रखा है? இந்த இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்த ஒவ்வொருவரும் ஜீவன் உள்ள கற்களாக அவர்கள் மாறுகிறார்கள்। ताकि जो कोई प्रभु यीशु मसीह के पास आए वो भी आप जीवित पत्थर बनते जाएं। இயற்கையான தன்மையின்படி நாம் மண்ணா இருக்கிறோம்। हम सभी लोग जो हैं நம்முடைய இயற்கை தன்மையின்படி நாம் மண்ணாக இருக்கிறோம்। मिट्टी से सिरजे हुए हैं, हम भी मिट्टी हैं। தேவனுடைய வெளிச்சத்தை பெற்றவர்கள் கற்களாக மாறுகிறார்கள்। लेकिन जो कोई परमेश्वर के प्रकाशन को पाता है वो जीविता पत्थर बनता है। இந்த கற்களை வைத்து அவர் என்ன செய்கிறார் என்றால், पत्थरों को लेकर क्या करते हैं? ஆவிக்கு ஏற்ற மாளிகையை அவர் கட்டிக்கொண்டு வருகிறார்। परमेश्वर जो है आत्मिक कलीसियाओं को बनाता है, आत्मिक मंदिर को बनाता है। நீங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் உங்களுக்கு தந்த வெளிச்சத்தில் உண்மையாய் வாழுகிறவர்களாய் மாறும் பொழுது, आप उद्धार पाकर परमेश्वर के द्वारा प्राप्त किए हुए प्रकाशन के आधार पर जिएंगे। நீங்கள் சபையோடு ஒன்றித்து வாழ ஆரம்பிக்கும் போது, आप कलीसिया के साथ एक होकर जीना शुरू करेंगे। தேவன் இங்கிருந்து உங்களுக்கு தருகிற வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிக்கும் और போது, परमेश्वर जो उपदेश जो संदेश वचन देता है उसके आधार पर अपने आप को जो है अनुकरण करेंगे। நீங்கள் ஆவியானவருக்கு செவி கொடுத்து வாழ்கிறவர்களாய் மாறும் பொழுது, आप परमेश्वर की आत्मा की अगुवाई के आधार पर चलना शुरू करेंगे। ஆவியானவர் உங்களை விலையேறப்பட்ட கல்லாக மாற்றுகிறார்। पवित्र आत्मा आपको बहुमूल्य जीविता पत्थर बनाना शुरू करेगा। இந்த விலையேறப்பட்ட கல்லாக என்னை மாற்றுவது மாத்திரமல்ல, वो केवल आत्मिक जीविता पत्थर ही नहीं बनाता बल्कि இந்த கற்களை கொண்டு அவர் ஒரு மாளிகையை, நித்தியமான ஒரு மாளிகையை கட்டி इन जीवित கொண்டிருக்கிறார்। पत्थरों के द्वारा
जो है आत्मिक घर को बनाता है। இந்த மாளிகை கட்டுகிற வேலை தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. वही आत्मिक घर को बनाने का कार्य इस समय में वर्तमान समय में चल रहा है। பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के लोगों, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை उद्धार पाए हुए हमारा जीवन இந்த காலை வேளையிலே நம்ம பரிசீலித்து பார்க்கலாம். इस सुबह के इस सभा में अपने आप को जांच कर देखें। தேவன் உங்களுக்கு கொடுத்த வெளிச்சத்தின் அளவு நீங்கள் வெளிச்சத்தை பெற்ற நாளிலிருந்து இதுவரையிலும் வளர்ந்திருக்கிறதா, குறுகி போயிருக்கிறதா? आपको परमेश्वर ने जिस नाप में प्रकाशन को दिया था, जिस समय में आपने उस प्रकाशन को पाया था, तब से आज तक आपका जीवन किस प्रकार है? आप प्रकाशन में बढ़े हैं या घटे हैं? பேதுருவோட வாழ்க்கையிலே கிடைத்த வெளிச்சம் நிருபமத்துக்கு வரும்பொழுது அது பிரகாசமாய் மாறி இருக்கிறதை ஆவியானவர் பதிவு பண்ணி இருக்கிறார். पतरस ने उस समय में जो प्रकाशन को पाया था, वो प्रकाशन को पतरस ने जब पत्रियों में लिखा, उस समय में और भी आत्मिक उन्नति में वो बड़ा हुआ था। இங்கே முதலாவது அவர் கிடைச்ச வெளிச்சம் தான் ஒரு சின்ன கல்லாக இருக்கிறேன் மட்டும்தான் அவருக்கு தெரிந்து கொண்டார். प्रकाशन के शुरुआत में पतरस ने यही जाना था कि मैं एक छोटा सा पत्थर हूँ। ஆனால் இப்போது அவர் அறிகிறார், இல்லை, நான் இந்த கல் விலையேற பெற்ற கல்லாக மாறி கட்டடமாய் கட்டப்படுகிறது. लेकिन अब उस प्रकाशन में पतरस को ये जानकारी मिली कि मैं एक बहुमूल्य जीविता पत्थर हूँ, जिसके द्वारा परमेश्वर आत्मिक कलीसिया को बनाता है। हालेलुया, 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 हालेलुया। நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுகிற இடத்துக்கு நீங்கள் வர வேண்டும். आप सभी लोग आत्मिक घर को बनाने के उस जगह पर आना चाहिए। சபையிலே நான் இத்தனை வருடம் விசுவாசியாக ஊழியராக இருக்கிறேன் என்பது அல்ல என்னுடைய காரியம். हमारा विषय है केवल कलीसिया में विश्वासी बनकर या कलीसिया में एक सेवक बनकर रहना नहीं, ஆனால் என்னுடைய வாழ்க்கை கட்டப்படுகிறதா இருக்கிறதா? हमारा जीवन आत्मिक उन्नति में बनता जा रहा, बढ़ता जा रहा है क्या देखना है। இங்கே நாம் ஒரு கட்டடத்துக்குள்ளாக தான் இருக்கிறோம். हम सभी लोग यहाँ पर एक बिल्डिंग के अंदर ही बैठे हैं। பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்குது. कितना सुंदर है ये बिल्डिंग। ஆனா இந்த கல் இந்த ஒரு ஃபுல் பில்டிங்கை நம்ம பார்த்தா இது ஒரு தனி பில்டிங் அல்ல, இதற்குள்ளாக अनेक செங்கல்கள் இருக்கிறது. आप इस पूरे बिल्डिंग को देखिएगा, केवल ये एक ईंट से नहीं अनेक ईंटों के द्वारा बनी हुई है। உள்ள பாத்தீங்கன்னா எல்லாம் உள்ள இருக்கிறது. आप उसको तोड़कर देखेंगे, एक एक ईंट एक एक के ऊपर रखी हुई வெளியில होगी, பார்க்க ரொம்ப அழகா அதை பண்ணி लेकिन இருக்கிறாங்க. बाहरी रूप से आप बाहर से देखेंगे बहुत सुंदर बिल्डिंग लगेगा। பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के लोग, உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவருக்கு செவி கொடுக்கிறவர்களாய் நீங்கள் மாறும் பொழுது आप भी परमेश्वर की आत्मा की आवाज को सुनने वाला, ध्यान देने वाला बनेंगे। அவர் உங்களை இப்படிப்பட்ட கட்டடமாக ஆவிக்குரிய மாளிகையிலே ஒரு நபராய் நீங்கள் மாறுவீர்கள். आप सभी को पवित्र आत्मा लेकर जो है एक सुंदर आत्मिक कलीसिया को बनाएगा। நீங்கள் ஆவியானவருக்கு செவி கொடுக்காமல் வாழ்கிற வரையிலும் அவரால் உங்களை மாற்ற முடியாது. जब तक आप परमेश्वर की आत्मा की अगुवाई को सुनना नहीं चाहेंगे, आपको परमेश्वर जीविता पत्थर नहीं बना सकेगा। ஒரு லாரி கல் எடுத்து அந்த நம்மளுடைய கட்டடத்துக்கு முன்னாடி வைத்து விடுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். आप मान लीजिए घर के बाहर या बिल्डिंग के बाहर 4 पत्थरों को आपने लेकर रख दिया हो। ஒரு லாரி கல்லை நம்ம இறக்கி வச்சிருக்கிறோம். ये 4 पत्थर को वहां पर उठाकर रखा हो। நமக்கு நல்லா தெரியும், हम सभी लोग अच्छी तरह जानते हैं கல் பார்க்கிறதுக்கு வெளியே அழகா ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். वो पत्थर जो है बाहर से आपको देखने में सुंदर लगेगा और रखा हुआ दिखेगा, ஆனா ஒவ்வொரு நாள் பாத்தீங்கன்னா பாதி கல் காணாம போயிட்டு இருக்கும். लेकिन एक एक दिन आप देखते जाइएगा एक एक ईंट गायब होती जाएगी। காரணம் என்ன அப்படின்னா, क्यों? அதுவும் கல்லுதான், वो भी ईंट है, ஆனால் கட்டடத்தோடு கட்டப்படவில்லை. लेकिन वो बिल्डिंग के साथ बनाया हुआ नहीं है। நம்முடைய வாழ்க்கை சபையோடு கட்டப்படாத வரைக்கும் எதிரி எந்த நேரத்துல வேணாலும் உங்களை சபை விட்டு தூக்கி போட முடியும். उसी प्रकार आप कलीसिया के साथ एक होकर बने नहीं रहेंगे, आप कलीसिया से अलग बाहर रहेंगे, आपको कभी भी शत्रु उठाकर ले जा सकता है। வெளிப்படுத்தின விசேஷத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறார். प्रकाशित वाक्य में बार बार बताया गया है, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். जिसके कान हो परमेश्वर की आत्मा कलीसिया में क्या कहता है उसे ध्यान से सुने। அப்படியானால் ஆவியானவர் சபையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். इसका मतलब यही है, परमेश्वर की आत्मा कलीसिया में ही बात करता है, कलीसिया में ही चहल पहल करता இந்த है। ஆவியானவரோடு சபையோடு யார் ஒன்றித்து நிற்கிறார்களோ அவர்களை தான் அவர் மாற்ற முடியும். जो कोई इस पवित्र आत्मा के साथ कलीसिया में एक होकर रहता है, उनको ही परमेश्वर की आत्मा रूपांतर कर सकता है। உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவருக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். आपके अंदर जो पवित्र आत्मा है उसके लिए अपने आप को आप अर्पण करना है। ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. परमेश्वर मेरे जीवन को बदल दे। நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல இப்படி எல்லாம் காரியத்தை எனக்கு கற்று தந்தீர்.
अब मैं जब उद्धार पाया तो आपने मुझे अनेक अनुभवों को सिखाया था இப்படி எல்லாம் நான் செய்ய வேண்டும் என்று நீர் अनेक காரியங்களை எனக்கு தெரிவித்தீர். और हमें अनेक बातों को प्रकट किया था कि हमें इस प्रकार जीना है, ஆனால் நான் अनेक காரியங்களை கீழ்ப்படியாம விட்டுட்டேன் ஆண்டவரே. लेकिन मैंने अनेक बातों को ठुकरा दिया, उल्लंघन किया, நான் தூரமாய் வந்துட்டேன் मैं दूर हो चुका हूँ। ஆண்டவரே. நான் எங்கேயோ தூரமா இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. हे परमेश्वर, मुझे मालूम होता है मैं आपसे काफी दूर हो चुका हूँ, என்னை உம்மண்டை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. अब मुझे अपने पास खींच ले। இந்த காலை வேளையில நம்ம ஒவ்வொருவரும் அப்படிப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் திரும்புவோமே इस ஆனால் सुबह की सभा में हर एक जन इस प्रकार जो है परमेश्वर की ओर फिरेंगे। நீங்க எந்த இடத்தில் இருந்து விழுந்தீர்களோ அதே இடத்தில் கர்த்தர் உங்களை आप திரும்ப जहाँ से தூக்குவார். गिरे थे वहां से परमेश्वर आपको उठाकर ऊंचा करेगा। தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். परमेश्वर सच्चा है। தேவன் உங்களை கட்டுகிற விலையேறப்பட்ட கற்களாக மாற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். परमेश्वर चाहता है कि आपको भी बहुमूल्य जीवित पत्थर बनाओ ताकि आपके द्वारा आत्मिक घर को मैं बनाऊं। இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு பேசிக் इस கொண்டிருக்கிறார். सुबह की सभा में परमेश्वर आपसे बात करता है। நீங்கள் அவருக்கு திறந்து கொடுத்தார், आप अपने आप को खोलकर उनके लिए देंगे, அவர் உங்களுக்குள் வேலை செய்யும்படி நீங்கள் அனுமதித்தார், वो आपके अंदर आकर कार्य करने के लिए यदि आप अनुमति देंगे, உங்களை விலையேற பெற்றவர்களாக அவர் आपको மாற்றுவார். परमेश्वर बहुमूल्य जीविता पत्थर बनाएगा। நீங்கள் உலகத்தின் காரியத்தினால் உங்கள் இருதயத்தில் மந்தமாய் உள்ளீர்கள். आपने अपने आप को सांसारिक बातों से पूरी तरह भर कर मंद बना रखा है। உங்களுடைய இருதயங்கள் अनेक கவலைகளினாலே பாரம் கொண்டு உள்ளது. आपका हृदय अनेक प्रकार की चिंताओं से, निराशाओं से भरा हुआ है। உங்களுடைய இருதயத்தை தேவனிடம் திருப்புங்கள். अपने मन को परमेश्वर की ओर फिराइएगा। உங்களை கட்டுகிறவர்களாக விலையேற பெற்ற கற்களாக மாற்ற அவர் वो விரும்புகிறார். आपको जो है आत्मिक घर बनाने के लिए जीविता पत्थर बनाना चाहता है। இந்த கற்களாக மாற்றி அவர் என்ன செய்கிறார் என்று इस पत्थरों के द्वारा அவர் என்ன செய்கிறார் பாருங்க. वो क्या करता है देखिएगा। வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशित वाक्य में आइए, 21 அதிகாரம். उसका 21वां अध्याय। இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்க. यहाँ पर परमेश्वर क्या कहता है देखिएगा। வெளிப்படுத்தல் விசேஷம் 21:2-3 வசனத்தை பாருங்க. 21 का दूसरा और तीसरा वचन पढ़कर देखें। யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டு இருந்தது. 21 का 2 में लिखा है, फिर मैंने पवित्र नगर नए यरूशलेम को स्वर्ग से परमेश्वर के पास से उतरते देखा, वो उस दुल्हन के समान थी जो अपने पति के लिए श्रृंगार किए हुए हो। நான் மிகவும் தாழ்மையாக திரும்பவும் சொல்லிக் கொள்ளுகிறேன். मैं आप लोगों से बहुत ही दीनता के साथ निवेदन करता हूँ, நான் என்னுடைய பிரசங்கத்தை நீங்க எவ்வளவு கேட்டாலும் உங்களுக்குள் ரட்சிப்பு வராது. मैं जितना भी संदेश दूं केवल आप उसको सुनेंगे, आपके अंदर उद्धार नहीं आएगा। ஆனால் लेकिन உங்கள் கையில் உள்ள வேதத்தை நீங்கள் திருப்பி வாசிப்பீர்களானால் आपके हाथ में जो धर्मशास्त्र दिया गया है उसको आप खोल कर पढ़ेंगे, கர்த்தர் உங்களோடு பேசுகிற இடம் அங்குதான் இருக்கிறது. क्योंकि परमेश्वर की आवाज, परमेश्वर की वाणी जो है परमेश्वर के वचन के द्वारा ही हमें मिलती है। கர்த்தர் உங்களுக்கு சொல்லும் போது அந்த வசனத்தை திருப்பி வாசிக்க பழகுங்கள். जब परमेश्वर आपको वचन देता है उसको खोलकर आप पढ़ना शुरू करें, அந்த வார்த்தை உங்களோடு பேசும். वो वचन आपसे बात करेगा। ஒருவேளை அந்த வார்த்தையில் வெளிச்சமாக உங்களுக்கு இருந்தால் நீங்க அதை மார்க் பண்ணி வைத்து வீட்லயும் போய் திரும்பி வாசிங்க. यदि वो वचन आपके लिए प्रकाशन देता है तो उसको आप मार्क कर रखें और घर पर जाकर उसको पढ़ें। இதுதான் உங்களுக்குள் தேவன் தருகிற வெளிச்சமாக மாறக்கூடிய இடம். यही आपके जीवन में आगे को प्रकाशन देने वाला मार्ग है। இதை நீங்க பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு தான் சாத்தான் என்ன செய்யுதுன்னா உங்களை தந்திரமாக அதை திருப்பாதபடிக்கு அதை வைத்து उस விடுகிறது. अनुभव को कहीं प्राप्त ना कर ले, इसलिए शैतान आपके मन को दबाता है, आपके मन की दिशा को जो है बिगाड़ता है। நம்ம வேத வசனத்துக்கிட்ட நீங்க வந்து பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துரும். आप देखिएगा वचन धर्मशास्त्र के पास आकर उसको पढ़ना शुरू करिएगा, आप देख सकते हैं ऑटोमेटिक आपको नींद आएगी, சாத்தான் விடவே மாட்டான். क्योंकि शैतान कभी भी परमेश्वर के वचन को पढ़ने नहीं देता, ஏன்னா இந்த வார்த்தையில ஜீவன் क्योंकि இருக்கிறது. परमेश्वर के वचन में जीवन भरा இந்த हुआ है। வார்த்தையை நீங்கள் படிக்கும்போது இந்த வார்த்தையிலிருந்து தேவனுடைய பேசலை நீங்கள் கேட்க क्योंकि इस वचन ஆரம்பிப்பீர்கள். को पढ़ने पर परमेश्वर की बोली, परमेश्वर की अगुवाई हम सबको मिलती है। இங்கே கடைசியாக ஆண்டவர் இந்த கற்கள் என்னவாக மாறுகிறது என்று தீர்க்கதரிசனமாய் எழுதி यहाँ வைத்திருக்கிறார். पर अंत में ये जीविता पत्थर क्या बनेगा, यहाँ पर भविष्यवाणी की गई है। இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் இந்த கற்களை வைத்து அங்கே புதிய எருசலேமை கட்டி கொண்டு இருக்கிறார். यहाँ पर बताया गया है कि इन जीवित पत्थरों को लेकर यहाँ पर परमेश्वर नया यरूशलेम बना रहा है। இந்த புதிய எருசலேம் எப்படிப்பட்டதாய் கட்டப்படுகிறது? ये नया यरूशलेम किस प्रकार बन रहा है? புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட ஒரு மாளிகையா இது இருக்கிறது. ये नया यरूशलेम किस लिए बन रहा है? जो अपने पति के लिए श्रृंगार किए हुए हो। இதனுடைய அம்சம் என்ன அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, इसका
उसका सारांश क्या है देखिएगा। மூன்றாவது வசனம் சொல்லுது, 3 में पढ़कर देखें, அங்க இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். देख परमेश्वर का डेरा मनुष्यों के बीच में है, वो उनके साथ डेरा करेगा, वे उसके लोग होंगे, परमेश्वर आप उनके साथ रहेगा और उनका परमेश्वर होगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। புதிய எருசலேமாக நான் கட்டப்படுகிறேனா இல்லையான்றது எதை பொறுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, हम नए यरूशलेम के रूप में बनाए जा रहे हैं, ये किस प्रकार आपको पता चलेगा? தேவன் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவருக்கும் உங்களுக்குமான இசைவு எப்படி இருக்கிறது? आपका और आपके अंदर जो वास किया है पवित्र आत्मा का रिश्ता किस प्रकार है, इससे ही आपको मालूम होगा कि हम भी नए यरूशलेम के रूप में बन रहे हैं या नहीं। கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர் அவருடைய ஒரே ஆவியாய் இருக்கிறார். क्योंकि जो परमेश्वर के साथ एक होकर रहेगा वो एक ही आत्मा से परिपूर्ण நம்மை होगा। ஒரே ஆவியில் வாழ்கிறவராய் அவர் மாற்றுவார். हमें एक ही आत्मा में परिपूर्ण व्यक्ति बनाएगा। புதிய எருசலேமின் பகுதியாக நீங்கள் மாற வேண்டியது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. परमेश्वर की इच्छा यही है कि आप भी नए यरूशलेम के साथ साथ में बनाए ஆனா जाएं। இது எப்படிப்பட்டதாய் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, वो किस प्रकार है देखें, ஒரு மணவாட்டியை போல वो ஆயத்தமாக்கப்படுகிறது. एक दुल्हन के समान है जो अपने पति के लिए श्रृंगार होती है। நான் இந்த மணவாட்டின்ற காரியத்தை நான் வேகமாய் காண்பித்து நான் முடிக்க दुल्हन விரும்புகிறேன். के बारे में मैं जल्दी से बताकर मैं आपको समाप्त करना चाहता हूँ संदेश को। இந்த முழு வேதத்திலேயும் நம்முடைய நிறைவு புஸ்தகமாக அல்லது ஃபியூச்சர் அல்லது வேதத்தினுடைய முழு காரியத்தையுமே நிறைவாக காண்பிக்கிற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. வேதத்தினுடைய நிறைவாக காணப்படுகிற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. पवित्र शास्त्र की पूरी संपूर्णता की एक किताब है, அது பாத்தீங்கன்னா எஸ்தர் புஸ்தகம். वो एस्तर की किताब। பழைய ஏற்பாட்டு காலத்திலே, पुराने जमाने में பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை காண்பிக்கிற ஒரு புஸ்தகம் தான் எஸ்தர் புஸ்தகம். पुराने जमाने के सारे भविष्यवाणियों को पूरी तरह परिपूर्ण किया हुआ एक किताब एस्तर की किताब। இந்த எஸ்தர் புஸ்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னா தேவன் அப்படின்ற ஒரு வேர்டே இருக்காது. आप एस्तर की किताब में आप पढ़कर देखिएगा, वहां पर परमेश्वर नाम का कोई भी शब्द नहीं அந்த होगा, வார்த்தையே அங்க காணப்படாது. वो शब्द वहां पर बिल्कुल आपको नहीं दिखेगा। ஆனால் தேவனை சார்ந்து கொண்ட ஒரு நபரை தேவன் எப்படி மணவாட்டியாக மாற்றுகிறார் என்கிற ரகசியம் அங்க மறைந்திருக்கிறது. लेकिन वहां पर एक रहस्य भी छिपा हुआ है, जो पूरी तरह परमेश्वर पर आश्रित होता है, उनको परमेश्वर आगे किस प्रकार बनाता है। பாபிலோனிலே அடிமைகளாக கொண்டு வரப்பட்ட ஒரு கூட்டத்தில இருந்து, बाबिलोन से जो है दास बनाकर लाए हुए एक झुंड में அடிமையிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எப்படி ராஜாத்தியாக மாற்றுகிறார் என்கிறதை ஆவியானவர் பதிவு उस झुंड பண்ணியிருக்கிறார். में से एक दासी स्त्री को परमेश्वर ने चुनकर उसको किस प्रकार जो है रानी बनाया है, वहां पर बताया गया है। இந்த வேலையை முழுவதும் செய்யறது யாருன்னா தேவன் தான். ये पूरे कार्य को कौन कर रहा है? परमेश्वर ही कर रहा है। ஆனா அந்த புத்தகத்துல தேவன்ற பெயரை பார்க்க लेकिन முடியாது. फिर भी उस किताब में परमेश्वर का नाम नहीं दिया गया இது होगा। எதை காண்பிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ये किस विषय को दिखाता है? புதிய ஏற்பாட்டில் நாம் வாழுகிற காலத்தை குறிக்கிறது. ये जो है इस विषय को दर्शाता है कि नया नियम के आधार पर जीने वाला हम हर एक को वहां पर व्यक्त करता है। சபையாகி நாம் மணவாட்டியாக தயாராக்கப்பட்டு மணவாளனுக்காக தயார்பட வேண்டி இருக்கிறது. कलीसिया रूपी हम दुल्हन दुल्हा परमेश्वर के लिए तैयार होना है। நம்முடைய வாழ்க்கை பழைய கட்டப்பட்ட வாழ்க்கையில் இருந்த அடிமையான இருந்த வாழ்க்கை. हम पुराने मनुष्यत्व में दास के रूप में पूरी तरह पड़े हुए एक व्यक्ति हैं, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நபரை மணவாட்டியாக கொண்டு வருகிறார். लेकिन उस प्रकार के व्यक्ति को परमेश्वर आगे हमें दुल्हन बनाकर तैयार करता है। ஆனால் இந்த கிருபையின் காலத்தில் நீங்கள் தேவனை பகிரங்கமாய் பார்க்க முடியாது. लेकिन इस अनुग्रह के समय में आप जो है प्रकट रूप से प्रभु यीशु मसीह को देख नहीं நீங்கள் सकेंगे। எங்கேயுமே தேவனை பகிரங்கமாக பார்க்க आप முடியாது. प्रकट रूप से जो है प्रत्यक्ष रूप से परमेश्वर को कहीं भी देख नहीं सकेंगे। எப்படி எஸ்தர் புத்தகத்திலே அவர் மறைத்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறாரோ, इस प्रकार एस्तर की किताब में गुप्त रीति से जो परमेश्वर இந்த है, கடைசி காலத்தில் மணவாட்டியை ஆயத்தப்படுத்தும்படி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மறைக்கப்பட்டவராய் இருக்கிறார். उसी प्रकार इस नया नियम के आधार पर इस अनुग्रह के समय में परमेश्वर भी जो है गुप्त रीति से है। இந்த எஸ்தர் இந்த நபரை ஆண்டவர் உருவாக்குற விதத்தை சில வசனங்களை காண்பித்து விட்டு நாம் ஜெபிக்கலாம். इस एस्तर के बारे में कुछ विषयों को पढ़कर हम लोग प्रार्थना करेंगे। இங்கே எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை தயவாய் எடுத்துக்கொள்ளும்படி கேட்கிறேன். एस्तर की किताब 2 अध्याय में देखिएगा।
இந்த எஸ்தரை குறித்து நான் மிக சுருக்கமாக சொல்லி விடுகிறேன். बहुत ही कम शब्दों में उसके बारे में बताता हूँ। அடிமைகளாக வந்து கொண்டு போகப்பட்ட இந்த இஸ்ரேல் யூத ஜனங்கள் गुलाम के रूप में ले जाए गए ये यहूदी लोग, அந்த 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 இடத்துல அவங்க வாழ்ற இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அடிமையாக இருந்தது. वहाँ पर वो लोग जो है दास के रूप में एक गुलामी बनकर जी रहे थे। அங்க ஆகேஸ்வேரு என்கிற ஒரு ராஜா இருந்தார். उस समय में छेर्स नाम का एक राजा था। அவருடைய ராஜாவுக்கு வந்து வஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராணி இருந்தார்கள். उस राजा की वस्ती नाम की एक रानी थी। ஆனா ராணியா இருந்த அந்த வஸ்தி அங்க பேச்சை கேட்காம அந்த ராஜாவுடைய பேச்சுக்கு கீழ்ப்படியாதனால ராணி இந்த அந்தஸ்தை இழந்து போகிறார். लेकिन वो वस्ती रानी राजा की आज्ञा का उल्लंघन करने के कारण वो रानी के पद से हटाई गई। இப்போ வெளியே இருக்கக்கூடிய அடிமைகளாக சுத்தில இருக்கக்கூடிய ஜனங்கள்ல எல்லா இடத்திலும் நல்ல ஒரு கன்னி பெண்ணாக ராஜாத்தியாய் கொண்டு வரப்படுவதற்கு முழு இடத்திலேயே அங்க சொல்லி அங்க அனுப்பப்படுகிறது. अब राजा ने आदेश दिया जितने भी गुलाम बनकर आए कन्या लोग हैं उन सभी को जो है राजमहल में लेकर आने के लिए। அழகா இருக்கக்கூடிய எல்லா கன்னி பெண்களும் இப்போது அரண்மனைக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். सुंदर कन्याएं थी वो सभी जो है राजमहल में लाई गई। அந்த கன்னி பெண்கள்ல ஒரு நபராக யார் இருக்கிறானா இந்த எஸ்தர் இருக்கிறார்கள். कन्याओं में से एस्तर नाम की एक कन्या भी थी। இவருடைய வாழ்க்கை குறித்து அங்க 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டிலே வாசித்து जीवन के பாருங்க. बारे में आप जो है दूसरे अध्याय में घर पर पढ़कर देखें। அவருடைய தாய் தகப்பனை சிறு வயதிலே இழந்துறாங்க. वो अपने माता पिता को बचपन में ही खो देती है। அவங்களுடைய வாழ்க்கையில ஆதரவு இல்ல. उनके जीवन में कोई भी आश्रय नहीं। அவங்களுடைய சித்தப்பாவாக இருக்கிற முர்தகாயின் கீழே தான் இவங்க இருந்து வளர்றாங்க. उनके चाचा मुर्दकाई ने उनका पालन पोषण किया। இப்போ இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு கவனிச்சீங்கன்னா उनका जीवन किस प्रकार है यहाँ पर ध्यान देकर देखें। 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நீங்கள் பாருங்க. आप एक वचन पढ़कर देखिएगा दूसरा अध्याय का 2ஆம் அதிகாரம் நீங்கள் 20ஆம் வசனத்தை வாசிப்பீர்களா? 2:20 எஸ்தர் முர்தகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வதாரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தால் எஸ்தர் முர்தகாய் இடத்திலே வளரும் போது அவள் சொல் கேட்டு நடந்தது போல அவள் நடந்தாள். அங்க எழுதி இருக்கிறது. यहाँ पर बताया गया एस्तर ने अपनी जाति और कुल का पता नहीं दिया क्योंकि मुर्दकाई ने उसको ऐसी आज्ञा दी थी कि वो ना बताएं। பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के लोग, மனவாட்டியாக தேவன் நம்மளை உருவாக்குறதுக்கு நமக்கு தேவையான ஒரு முக்கியமான முதல் பண்பு என்ன அப்படின்னா दुल्हन के रूप में तैयार किए जाने के लिए हम सबको दिया गया पहला कार्य क्या है? நமக்கு தேவன் நியமித்திருக்க அதிகாரத்துக்கு பணிந்தடங்க தாம் கற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर ने हम सबको जिस अधिकार के नीचे रखा है उनकी आज्ञा का पालन करना है। தேவன் உங்களை உயரத்துக்கு கொண்டு வர வேண்டுமானால், यदि परमेश्वर आपको ऊंचा करना है तो, பிள்ளைகளாக சிறு பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்களானால், यदि बच्चे भी क्यों ना हो, உங்களுக்கு பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும். बच्चे लोग अपने माता पिता के अधीन रहना है। உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படிகிறவர்களாக இருக்கும்போது आप अपने माता पिता के आज्ञाकारी बनेंगे, உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் கண்டிப்பாய் आपके பின்னாட்கள் जीवन को மாறும். परमेश्वर बहुत ही आशीषमय बनाएगा। ஒருவேளை உங்களுக்கு சின்ன வயசுல பெரிய திறமை இல்லாம இருக்கலாம், यदि आपको बचपन में ज्यादा ज्ञान ना हो, அழகு இல்லாம இருக்கலாம், आपके पास सुंदरता ना हो, பெரிய அளவுக்கு சொல்றதுக்கு ஒண்ணு இல்லாம இருக்கலாம், यदि आपके जीवन में कोई भी काबिलियत ना हो, ஆனால் கர்த்தருடைய வசனத்தை நீங்க கீழ்ப்படிகிறீர்களானால் परमेश्वर के वचन का आप आज्ञा का पालन करेंगे, இந்த வசனத்தின் ஆசீர்வாதம் உங்கள் மீது इस பலிக்கும். वचन का आशीर्वाद आपके जीवन में जरूर पूरा होगा। எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், इफिसियों की किताब 6वां अध्याय में आप पढ़कर देखें। நான் வேகமாய் உங்களுக்கு காண்பிக்க मैं விரும்புகிறேன். जल्दी से पढ़ता हूँ। எபேசியர் 6ஆம் அதிகாரம் इफिसियों की किताब 6वां अध्याय 1 3 வரைக்கும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 से 3 तक मैं पढ़ता हूँ। பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். हे बालकों, प्रभु में अपने माता पिता के आज्ञाकारी बनो क्योंकि ये उचित है। உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் तेरे लिए भला होने के लिए, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்து இருப்பதற்கும், धरती पर तो बहुत दिन तक जीवित रहने के लिए உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக अपने माता और पिता का आदर कर, என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக यही இருக்கிறது. पहली आज्ञा है जिसके साथ प्रतिज्ञा भी है। அல்லேலூயா. हालेलुया। நாம் எல்லாரும் இந்த காரியத்தை தயவு செய்து நாம் அதிகமாய் கவனிக்க வேண்டும். इन बातों पर जो है हम सभी को बहुत ही ध्यान देना है। சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நாம் வளரும் பொழுது
நமக்கு மேற்பட்டு இருக்கக்கூடியவர்களை நாம் மதிக்காதவர்களா இன்றைக்கு உள்ள காலங்கள் மாறிக்கொண்டு வருகிறது. आजकल का जमाना इस प्रकार हो गया है कि जितना हम बड़े होते जाते हैं उतना ही हम अपने से बड़ों का, अपने अधिकारियों का हम सम्मान नहीं करते हैं। பிள்ளைகளே, நீங்கள் உங்களோட வாழ்க்கை, வாலிபர்களே உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படி நீங்க हे விரும்புனீங்கன்னா जवान, हे बालक, यदि आपका जीवन अच्छी तरह भला होना நீங்க है तो எவ்வளவு அறிவாளியாக வேணாலும் இருக்கலாம், चाहे आप कितने भी ज्ञानवान क्यों ना हो, உங்களுடைய பெற்றோருக்கு அது ஒருவேளை தெரியாதவர்களாக இருக்கலாம். या आपके माता पिता उस विषय को ना जानते हो, வசனம் சொல்லுகிறது, लेकिन परमेश्वर का वचन बताता है தகப்பனையும் தாயையும் நீ கனம் பண்ண வேண்டும். भले ही आपके माता पिता ना समझ क्यों ना हो, அவர்கள் மூலமாக தான் இந்த பூமிக்கு வந்தாய். लेकिन अपने माता पिता का हमें आदर करना है, அவங்க வழியா தான் நம்ம பூமிக்கு क्योंकि வந்திருக்கோம். उनके द्वारा ही हम इस पृथ्वी पर जन्मे हैं। கர்த்தர் அந்த அதிகாரத்தை மாற்றவில்லை. परमेश्वर कभी भी इस अधिकार को बदलता नहीं। வாழ்நாள் எனக்கு நீடித்த வாய்ஸ் உனக்கு வேண்டுமானால், यदि इस धरती पर बहुत दिन तक जीवित रहना है, நாளைக்கு நீ செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வாய்க்க வேண்டுமானால், कल को आपके हाथ का सारा परिश्रम यदि प्रतिफल आपका पाना है तो கர்த்தர் உனக்கு தந்திருக்கக்கூடிய பெற்றோரை நீ கனம் பண்ண வேண்டும். आपके लिए परमेश्वर ने जो माता पिता दिया उनका आज्ञाकारी बनना है। நான் நேற்று தினத்தில் உங்களுக்கு சொன்னேன், कल के दिन में मैंने आपको बताया था இயேசு கிறிஸ்துவினுடைய பெற்றோர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. प्रभु यीशु मसीह ने जो बोला था उसको उनके माता पिता नहीं समझ पाए, ஆனால் அந்த பெற்றோருக்கு தான் 30 வருஷம் लेकिन கீழ்ப்படிந்தார். उस ना समझ माता पिता के 30 वर्ष तक वो अधीन बना இங்க रहा। எஸ்தர் ஒரு எளிமையான ஒரு நபராய் இருந்தாலும், यहाँ पर देखिएगा एस्तर एक गुलामी स्त्री थी, சொந்த தகப்பனின் கீழ் இல்லாமல் இருக்கலாம், वो अपने उनके माता पिता नहीं थे, ஆனால் தன்னை ஆதரிக்கக்கூடிய அந்த தகப்பனுக்கு தன்னை முழுவதும் அர்ப்பணித்து கீழ்ப்படிந்திருந்தார். लेकिन अपने चाचा का जिनने उसके लिए आश्रय दिया था उनकी आज्ञाकारी बनी रही। இதுதான் அவளை ராஜாத்தியாய் மாற்றுவதற்கான முதல் காரணமாய் இருந்தது. यही स्वभाव उनके लिए जो है पहला कारण बना कि वो रानी बनी। இரண்டாவது காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க दूसरे விரும்புகிறேன். कारण को आप देखिएगा, எஸ்தர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் एस्तर की किताब 2 अध्याय அதனுடைய 22ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், उसका 22 आप पढ़कर देखें, அங்கே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. वहां पर एक विषय लिखा है, देखिएगा। நான் அந்த காரியத்தை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். बहुत ही कम शब्दों में मैं आपको बताता हूँ। இந்த மொர்தெகாய் அதே இடத்துல பாத்தீங்கன்னா அரண்மனையில வேலை பார்க்கக்கூடியவரா இருக்கிறார். ये मोर्दकाई उसी राजमहल में एक काम करने वाला कर्मचारी था, வாசல்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாட்ச்மேன். वो फाटक पे बैठा रहने वाला एक वॉचमैन था। எஸ்தர் இப்போ ராஜாத்தியா மாறிட்டாங்க. अब एस्तर रानी बन चुकी है, ஆனா சுபாவத்தை நீங்க கவனிக்கணும். लेकिन एस्तर के स्वभाव पर आप ध्यान दें। இங்க இந்த வாட்ச்மேனா உட்கார்ந்து இருக்கக்கூடிய மொர்தெகாய் ராஜாவுக்கு தீங்கு இழைக்கக்கூடியது பேசி கொண்டிருக்கிறதை கவனித்து அதை எஸ்தருக்கு தெரிவிக்கிறார். अब ये वॉचमैन जो मोर्दकाई वहां पर बैठा हुआ है, राजा के लिए जो हानि पहुंचाने चाहते हैं उनकी बातों को सुनकर वो एस्तर तक पहुंचाने का प्रयास करता है। அந்த காரியத்தை இந்த எஸ்தர் ராணி அங்க சொல்லும்போது எப்படி சொல்றாங்க அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, अब इस विषय के बारे में एस्तर रानी ने किस प्रकार वहां पर समझाया, देखिए। அங்க 22 வாசிக்கிறேன். 2 का 22 पढ़कर देखें। இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். उन्हीं दिनों में कितना 22 वचन 22 में लिखा है कि ये बात मोर्देकाई को मालूम हुई और उसने एस्तर रानी को ये बात बताई और एस्तर ने मोर्देकाई का नाम लेकर राजा को चेतावनी दी। நம்மனா நார்மலா என்ன செய்வோம் அப்படின்னா, यदि हम आप उस जगह पर होते तो क्या करते, எந்த காரியனாலும் எனக்கு ஒரு மதிப்பு கிடைக்காதான்னு சொல்லி நம்ம நினைச்சோம். कुछ भी होता अपने ऊपर ले लेते ताकि हमें प्रशंसा मिले। ஆனா இங்கே இந்த எஸ்தருக்குள்ள இருந்த ஒரு சுபாவம் என்ன தெரியுமா? लेकिन एस्तर के अंदर का आप स्वभाव को देखिएगा, ஒரு ஹானஸ்டியான ஒரு சுபாவம். वो बहुत ही ईमानदार स्त्री थी, ஒரு ஹானஸ்ட் அவர்கிட்ட இருக்குது. उनके अंदर ईमानदारी भरी हुई थी, உண்மைத்தன்மை இருக்கிறது. उनके अंदर सच्चाई भरी हुई அவர்கிட்ட ஒரு थी, நிஜத்தன்மை இருக்குது. उसके अंदर वास्तविकता थी। இந்த நன்மை நான் செய்தது கிடையாது, क्योंकि इस बढ़ाई को मैंने नहीं किया है, இதுக்குரிய கணம் எனக்குரியது கிடையாது, क्योंकि इस विषय का लाभ मेरे लिए नहीं पहुंचना है। இதை யார் செய்தாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கணம் போக जिसने வேண்டும். इस काम को किया है, जिसने राजा को बचाया है, उसी के पास ये आदर पहुंचना चाहिए। எஸ்தர் கணத்துக்காக அலைகிற ஒரு நபராக இல்லை. एस्तर कभी भी अपने आदर के लिए, अपनी प्रशंसा, अपने बढ़ाई के लिए जो है फिरने वाली लड़की नहीं थी। எஸ்தர் அவருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை நேர்த்தியாய் செலுத்துகிற ஒரு நபராக जिन இருந்தார். जिनको जो आदर पहुंचना चाहिए था उन आदर सम्मान को उस व्यक्ति तक एस्तर ने पहुंचाया। பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के लोग, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்துவின் மணவாட்டியின் பகுதியாய் மாற வேண்டுமானால், यदि हमें भी परमेश्वर का, मसीह का दुल्हन बनना है तो மற்றவருடைய கணத்தை திருடுகிறவர்களாய் நாம் இருந்து விடக்கூடாது. दूसरे
की बड़ाई प्रशंसा को जो छीनने वाला नहीं बनना चाहिए, மற்றவர்களை குறித்த பொறாமையினால் நிரப்பப்பட்டவராய் இருக்க दूसरों கூடாது. पर जलन करने वाला नहीं बनना चाहिए। நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை கனம் பண்ணுகிறவராய் மாற हमें வேண்டும். दूसरों का सम्मान आदर करने वाला व्यक्ति बनना மற்றவருடைய चाहिए। வாழ்க்கை உயர்வதை பார்த்து சந்தோஷப்படுகிற दूसरों இருதயம் की வேண்டும். ऊंचाई को देखकर हमें खुश होने वाला व्यक्ति बनना நம்முடைய चाहिए। இருதயம் தூய்மையாய மாற हमारा வேண்டும். मन शुद्ध होना है, ஒரு நிஜத்தன்மை நமக்கு தேவை. ये वास्तविकता हमारे अंदर होना चाहिए। கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை தான் மணவாட்டியின் பகுதியாக மாற்ற முடியும். परमेश्वर इस प्रकार के लोगों को ही अपना दुल्हन बनाता है। இன்னொரு காரியத்தை நான் காண்பிக்க और விரும்புகிறேன். एक विषय को देखिएगा, எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போமானால் एस्तर की किताब 4 में आप पढ़कर देखें, அங்கே ஒரு சூழ்நிலை நடக்கிறது, பயங்கரமான ஒரு பிரச்சனை வருகிறது. वहां पर एक घटना घट रही है, बहुत अनेक प्रकार के वहां पर परेशानियां बीत रही हैं। இங்கே இந்த முர்தகாய் இரட்டெல்லாம் உடுத்தி சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு ரொம்ப வேதனையோட நிக்கிறார். यहाँ पर मुर्दकाय अपने वस्त्र को फाड़कर टाट को ओढ़कर जो है बैठा हुआ है। ஆனா அந்த ஒரு சூழ்நிலையில புதிதாக ஒரு Dress கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து அவரை உடுத்தும்படி அங்கே கேர் பண்ணக்கூடிய ஒரு குணம் அவளுக்குள்ள இருக்கிறது. अब देखिएगा, उस परिस्थिति में एक नए वस्त्र को मुर्दकाय को देकर उनको देखभाल करने का एक स्वभाव एस्तर के अंदर था। பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के நம்ம लोगों, வளரும் போது நிறைய நேரம் நம்முடைய வீட்டுல உள்ளவங்க பெற்றோர் பெரியவர்களை நம்ம கவனிக்கிறது இல்ல. जब हम बड़े हो जाते हैं अनेक समय में अपने माता पिता का ख्याल नहीं करते हैं। நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம இப்போ நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படி நம்ம நினைக்கிறோம். हम क्या सोचते हैं, हमारा जीवन अच्छा है, हमारा भविष्य अच्छा है। बस கர்த்தர் நம்மை உயரத்தில் வைக்கும் பொழுது, परमेश्वर जब हम सबको ऊंचा करता है, நம்முடைய ராஜாங்கம் நிலையாய் இருக்க வேண்டுமானால், हमारा जीवन आखिर तक वैसा ही भला बना रहना है, என் மீது வைக்கிற ஆசீர்வாதம் தங்கி தாபரிக்க வேண்டுமானால், परमेश्वर ने जिस आशीष को हमें दिया है वो अंत तक बने रहना है, तो என்னுடைய வாழ்க்கை என்றைக்கும் மற்றவர்களை கனம் பண்ணுவதில் முந்துகிறவராய் இருக்க हमारा வேண்டும். जीवन हमेशा दूसरों को आदर सम्मान पहुंचाने वाला होना நான் चाहिए। ஏறி வந்த ஏணியை ஒரு நாள் நான் தள்ளிவிடக் हम கூடாது. कभी भी उस सीढ़ी को, जिस सीढ़ी से चढ़कर हम ऊंचाई में पहुंचे हैं, उसको पैर से जो है ठुकराना नहीं चाहिए। கர்த்தர் எனக்கு தந்த நபர்களை பெற்றோரை நான் கனம் பண்ண जिस வேண்டியிருக்கிறது. माता पिता को परमेश्वर ने हमारे लिए दिया है उनका आदर सम्मान करना என்னுடைய चाहिए। இயலாமை, அவர்களுடைய இயலாமையில் அவர்களுக்கு துணை இருக்க வேண்டியது என்னுடைய கடமை. उनके बुढ़ापे में उनका ख्याल रखना, उनका साथ देना हमारा जरूरी है। இன்னொரு வசனத்தை கூட நான் காண்பிக்க और एक விரும்புகிறேன். वचन को आप पढ़कर देखें, எஸ்தர் அதே எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, एस्तर किताब 2 में आप पढ़कर देखें, ராஜாத்தியாய் மாறின பிறகும் அங்கே எஸ்தர் அதே முர்தகாயின் வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ்கிறவனாய் वो இருக்கிறார். एस्तर रानी बनने के बावजूद भी उस मुर्दकाई की आज्ञा का आखिर तक पालन करती रही। இது எதை காண்பிக்கிறது? ये किस विषय को दर्शाता है? தன்னுடைய அந்த பெற்றோரை கனம் பண்ணுவதாக இருக்கிறது. माता पिता के आज्ञाकारी बने रहने स्वभाव को दर्शाता है। ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனது அவளுக்கு இருக்கிறது. उनके अंदर उसको ग्रहण करने का मन है। நான் ராஜாத்தியாய் மாறிவிட்டேன் என்று அவள் எண்ணவில்லை. उन्होंने अपने आप को इस नाम से नहीं गिना कि मैं अब रानी बन चुकी இவ்வளவு हूँ। பெரிய ராஜாவே இன்னைக்கு எனக்கு தான் சொந்தம்ன்றது இல்ல. ये राजा अब मेरा हो चुका है, इस पर वो बनी नहीं रही। அவளுடைய இருதயத்திலே அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறவராய் वो இருந்தார். आखिर तक उस मुर्दकाई की आज्ञा का पालन करती रही। இன்னொரு வசனத்தை கூட நான் சொல்லிக்கிறேன். और एक वचन को मैं बताता हूँ, எஸ்தர் 8:6 நீங்கள் வாசிப்பீர்களா? एस्तर किताब 8:6 को आप पढ़कर எஸ்தருக்குள் देखें। இருந்த இன்னொரு சுபாவம் என்ன அப்படின்னு एस्तर பாத்தீங்கன்னா, के अंदर का एक स्वभाव को देखिएगा। எஸ்தர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, एस्तर किताब अध्याय 8 और वचन 6, என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும், என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும்? क्योंकि मैं अपने जाति के लोगों पर पड़ने वाले उस विपत्ति को किस रीति से देख सकूंगी, मैं अपने भाइयों के विनाश को कैसे देख सकूंगी। அப்படின்னா தன்னலமாய் வாழாமல் தன்னுடைய ஜனத்தை குறித்த கரிசனை உள்ள ஒரு நபராய் वो இருந்தார். रानी बनने के बाद खुद अपने स्वयं की भलाई को नहीं देखा, लेकिन उन्होंने अपने जातियों पर, अपने भाइयों पर आने वाली विपत्ति को उसने देखा। கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளோடு இடைப்பட வேண்டுமானால், यदि परमेश्वर हम आपके लिए अगुवाई करना है तो, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியின் பகுதியாக மாற यदि आप விரும்புவீர்களானால், परमेश्वर अर्थात मसीह के दुल्हन बनना चाहते हैं तो இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் சுயநலம் நிறைந்தவனாக அல்ல, थोड़े दिन की जिंदगी में जो है मतलबी जीवन नहीं बिताना है। தேவ
தேவனுடைய சபைக்காக நான் இரவும் பகலும் நிற்கிறவனாய் இருப்பேன். परमेश्वर की कलीसिया के लिए, परमेश्वर के जनों के लिए रात दिन खड़े होने वाला व्यक्ति बनना அவருடைய है। ஜனங்களுடைய துன்பத்தை என்னுடைய துன்பத்தை போல் நான் பார்க்கிறவனாய் अपनी இருப்பேன். जाति, अपने मसीह के लोगों पर आने वाले विनाश और दुख को अपना दुख समझना है। என்னுடைய சகோதரர் ஒருவன் அங்க கஷ்டப்படுகிறான் என்கிறான் என்றால் உடனடியாக நான் அங்கே உதவி यदि செய்வேன். हमारा मसीह भाई एक जन को दुख होता है तो तुरंत उसको अपनाना चाहिए। இப்படிப்பட்ட சுபாவத்தினால் நாம் நிறையப்பட इस வேண்டும். प्रकार के स्वभाव से भरा हुआ होना இந்த है। சுபாவங்கள் எல்லாம் கிறிஸ்துவில் இருக்கிறது. ये सारे स्वभाव प्रभु यीशु मसीह में सम्मिलित हैं। இந்த எஸ்தரை ஏன் ஆண்டவர் சூஸ் பண்ணார்னு கவனித்தீர்களா? परमेश्वर ने एस्तर को क्यों चुना, आपने ध्यान दिया? கடைசியாக நான் ஒரு காரியத்தை சொல்லி अंत में मैं आपको बताता हूँ। அந்த எஸ்தருக்குள் இருந்த இன்னொரு சுபாவம் முக்கியமானது ஒன்று என்னவென்றால், அவ 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்க உபவாசித்து ஜெபிக்கிறாள் சூழ்நிலை நேரத்துல. अब एस्तर के एक और स्वभाव को देखिएगा 4:16 में कि एस्तर ने अपनी जाति, अपने भाइयों के लिए उपवास किया। அங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது. बहुत ही कठिन परिस्थिति है वहां पर। எந்த விதத்திலே அவ பதறல. वो किसी भी बात से घबराई नहीं। அவ தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார். वो परमेश्वर के चरणों में बैठी रही। நான் செத்தாலும் பரவாயில்ல, भले मैं मर जाऊं, ஆனால் நான் திறப்பிலே நிற்பேன். लेकिन मैं अपने लोगों के लिए फाटक पर खड़ी रहूंगी। எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. हर एक परिस्थिति पे परमेश्वर का सहारा लेकर जीने वाला பிரியமான जीवन। தேவனுடைய பிள்ளைகளே, ये परमेश्वर के लोगों, கர்த்தர் உங்களை புதிய எருசலேமின் கற்களாக கட்டுகிறவர்களாய் மாற்ற வேண்டுமானால், परमेश्वर यदि आपको नए यरूशलेम के जीविता पत्थर बनाना है விலையேற तो, பெற்ற கற்களாய் நீங்கள் மாற வேண்டுமானால், यदि बहुमूल्य जीविता पत्थर आपको बनना है உங்களுடைய तो, வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் தேவன் உங்களுக்கு முன் நிற்க வேண்டும். आपके हर एक परिस्थितियों में परमेश्वर आपके सम्मुख होना है। தேவனையே முன்னிறுத்தி வாழுகிற ஒரு வாழ்க்கைக்குள் நாம் கொண்டு வரப்பட परमेश्वर வேண்டும். को ही पहला स्थान, महत्व देकर जीने वाला जीवन आपके अंदर होना அப்பொழுது चाहिए। உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை तब आप பார்ப்பீர்கள். अपने जीवन में आश्चर्य कर्मों को எப்படி देखेंगे। எஸ்தருடைய புத்தகத்திலே மறைந்திருக்கிற தேவன் கிரியைகளை செய்து ஜெயத்தை தந்தாரோ, जिस प्रकार एस्तर की किताब में गुप्त परमेश्वर अनेक कार्यों को कर कर जयवंत को दिया, எத்தனையோ இளவரசிகள் வந்த இடத்துல இந்த எஸ்தரை ராஜாத்தியாய் மாற்றினாரோ, अनेक कन्याएं आई थी लेकिन उनमें से परमेश्वर ने एस्तर को वहां पर रानी बनाया। உங்களுடைய வாழ்க்கையை அதிசயமாய் சிங்காசனத்துக்கு கொண்டு வருவார். इसी प्रकार परमेश्वर आपको भी अद्भुत रीति से उस सिंहासन पर बैठा ஜெயம் लेगा। கொள்ளுகிறவராய் மாற்றுவார். आपको परमेश्वर जयवंत पुरुष बनाएगा। நாம் ஜெபிக்கலாம். हम सभी लोग प्रार्थना करेंगे, யாவரும் முழங்கால் படியிட. सभी लोग घुटने टेकिएगा। ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தர் நம்மை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்ற விரும்புகிறார். परमेश्वर आप लोगों को जयवंत बनाना चाहता है। நாம் வெறுமனே ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக நம்மை கர்த்தர் இங்க கொண்டு வரல. ஆமென். நம்மை வெறுமனே ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் நம்மை கொண்டு வரவில்லை. हम एक व्यर्थ जीवन जीने के लिए परमेश्वर यहाँ पर नहीं लाया है। நித்தியமாக புதிய எருசலேமாக கட்டப்படுகிறவர்களாய் இருக்கும்படி நம்மளை அழைத்திருக்கிறார். निश्चय एक नया यरूशलेम के रूप में बनाने के लिए यहाँ पर लाया है। அதற்காகவே நம்மை சபைக்குள் கொண்டு வந்திருக்கிறார். इसलिए परमेश्वर हमें कलीसिया में लाया है। மகனே மகளே, प्रिय बेटी और बेटे, உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு திறந்து கொடுங்கள். आपके हृदय को परमेश्वर के लिए खोल कर दीजिए। தேவனும் நாமும் ஒன்றாய் இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. हम और परमेश्वर मिलकर जीने वाला एक जीवन है। அந்த வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவருடைய பேசுதலை உங்களுக்கு தருகிறார். उस जीवन को आप प्राप्त करना चाहिए, इसलिए प्रभु आपको ये देता है। நமக்கு ஒரு மதத்தின்படி வாழ நம்மை அழைக்கவில்லை. परमेश्वर हम अपने मन मर्जी जीने के लिए यहाँ पर नहीं बुलाया है। தேவனோடு வாழும்படி நம்மை அழைத்திருக்கிறார். परमेश्वर के साथ जीने के लिए आपको बुलाया है। இந்த உலகத்தில் எல்லாவற்றை காட்டிலும் வேறு பெற்ற ஒரு ஆசீர்வாதம் ஒன்று உண்டானால், यहाँ पर इस संसारी बातों से छोड़कर एक परमेश्वर का आशीर्वाद है तो அது தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. वही है परमेश्वर के साथ जीने वाला एक जीवन। நீங்க ஒருவேளை நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கை நான் ரொம்ப கீழான இடத்துல இருக்கிறேன். हो सकता है आप ये सोचते होंगे मेरी जीवन सबसे नीचा चला गया है। என்ன நின்னுவதற்கு என்கிட்ட எதுவுமே பிரயோஜனமா இல்லை நீங்க நினைக்கலாம்.
मैं सोचने की भी कोई लायक नहीं हूं, यदि आप सोच रहे हैं तो, ஆனால் ஆண்டவர் உங்களை தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். लेकिन आपको ही परमेश्वर चुना है। உங்களை நேசிக்கிறார் பிரியமானவர்களே. आपसे प्रेम करता है प्रिय लोगों, உங்களோட அவர் வாழ விரும்புகிறார். आपके साथ वो जीना चाहता है, உங்களோடு ஒன்றாய் இருக்க விரும்புகிறார். आपके साथ रहना चाहता है, வாழ்க்கையை மாற்றி அமைக்க விரும்புகிறார். आपके जीवन को बदल कर रखना चाहता அவரோடு है, கூட சிங்காசனத்தில் அமர்த்தப்பட்டவர்களாய் மாற்ற விரும்புகிறார். आपके साथ सिंहासन में आपको भी बैठाना चाहता है। எல்லாரும் நம்முடைய இருதயத்தை அவருக்கு திறக்கலாம். सभी लोग अपने हृदय को खोलिए, நம்முடைய உதடுகளை திறந்து அவருக்கு பேசலாம். அவர்கிட்ட आप अपने हृदय को खोलकर उनसे बात करिए। ஆண்டவரே என்னோட வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. ये प्रभु मेरे जीवन को बदल दे, நான் பல வருஷத்தை நான் வீணா கழிச்சிட்டேன். मैं अपने जीवन को बहुत व्यर्थ ही खर्च कर लिया, நிறைய தவறுகளை நான் பண்ணிட்டேன் ஆண்டவரே. कई गलतियों मैंने कर चुका है, நிறைய காரியங்களை என் வாழ்க்கையில சிக்கலாக மாற்றி விட்டேன். मैं एक स्वयं अपने जीवन को बहुत से समस्या में रख दिया। ஆனா இன்னைக்கு நான் திரும்புறேன் ஆண்டவரே. आज मैं तेरे ओर फिरता हूँ, உங்களோட வார்த்தையினிடம் திரும்புகிறேன்ப்பா. आपके वचन मेरे पास दे, என்னை குணமாக்கும், मुझे चंगा कर, என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே. मुझे आजाद कर। நீர் என்ன நோக்கத்துக்காக என்னை அழைத்தீரோ जिस विचार जिस मकसद से मुझे बुलाया, அந்த நோக்கத்துக்கு நேரா என்னை திருப்புங்க. उस मकसद के ओर मुझे फिरा दे। என்னையும் கூட கட்டடமாய் கட்டுகிற வேலைகளை கொண்டு வாரோம். मुझे भी एक भवन के रूप में बनाए। ஹalleluya ஹalleluya. हालेलुया। सभी लोग बात करिए, बात करिए। कुछ लोग चुप बैठे हैं,